மிகவும் பிரியமாக அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய பரிசுத்த நாமத்தினாலும் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிதான அன்பின் நாமத்தினாலும் இந்த ஒரு சனிக்கிழமை மாலை வேளையிலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பூமியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறதான இந்த நாட்களிலே கூடுதலாக தேவன் நமக்கு ஒரு நாளை நீட்டித்து தந்து அவருடைய வார்த்தைகளை கேட்கும்படியாகவும் அவருடைய குமாரனுடைய பாடுமனங்களை குறித்து நாம் தியானிக்கும்படியாகவும் அவர் செய்த கிருபைகளுக்காக எல்லா விதமான நன்றிகளையும் துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மூலமாக நாம் பிதாவாகிய தேவனுக்கு ஏறெடுத்துக்கொண்டு இந்த ஒரு நாளிலே நாம் பார்க்க இருக்கிறதான பாடத்தினுடைய தலைப்பு பிரதர் ஜெபத்திலே சொல்லிட்டார் நினைக்கிறேன். பரவாயில்ல, பாடத்துக்கு தலைப்பு கேட்டிங்களா? இல்லை. இன்னைக்கு நாளில் நான் கேட்குற பாடம் எங்கள் வாழ்வை மாற்றி அமைக்கக்கூடியதாக அது இருக்கணும்னு சொல்லி பிரதர் ஜெபம் பண்ணார். பார்த்தீங்களா? அப்போ இன்னைக்கு பார்க்கப்பட பாடத்தினுடைய தலைப்பு சகோதர அறிவித்தனமாக நம் வாழ்வை மாற்றும் இயேசுவின் கேள்விகள் அப்படிங்கிறத குறித்து நாம் இன்னைக்கு பார்க்குறோம். கேள்விகள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஒருவர் ஒரு கொஸ்டின் ஒருத்தர்கிட்ட கேட்குறாருன்னு சொன்னால் அவர்கிட்ட ஏதாவது அகப்படும்படியாகவோ அவர் ஏதாவது சிக்க வைக்கும்படியாகவோ கேட்குற கேள்விகள் என்ன இல்லைன்னு பார்த்தீங்கன்னா அது கேள்வியே இல்லையா. அதாவது மோட்டிவேஷன் கேட்க நோக்கம் இருக்குது பார்த்தீங்களா. இப்போ நான் கேட்குற கேள்வியில் இவர் சிக்கி நிற்கணும், இவர் பதிலே தெரியாமல் நிற்கணும் அப்படின்னு கேட்குறது கேள்வியே கிடையாது. கேள்விங்கிறது பார்த்தீங்கன்னா ஒருவர் புரிந்து கொள்ள வைக்கிறதும் அவர் கேட்குற விஷயத்தை தெளிவுபடுத்தக்கூடிய கேட்குற கேள்வியும் தான் அது கேள்வியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த கேள்விக்கு அப்படிங்கிற ஒரு வார்த்தை நமக்கு வருது. நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா கர்த்தர் இயேசு பார்த்தீங்கன்னா அன்னைக்கு விதமான கேள்விகள் கேட்டுக்கொண்டார். அன்னைக்கு சீசர்கிட்ட கேட்டிருந்தார், சுற்றி இருக்க ஜனங்கள் மக்கத்தில் கூட கேட்டிருந்தார். அவருடைய ஊழியங்கள் அடிப்படை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அவர் பேசிட்ட விஷயங்களையும் பார்த்தீங்கன்னா என்ன பேசினார்? ஊமைகள் அடிப்படையில் பேசினார், தீர்க்க தரிசனங்கள் அடிப்படையில் பேசினார், நிழலும் பொருளும் பேசினார், மறை பொருளாக சில விஷயங்களுக்கு பேசினார், நடைமுறை வாழ்க்கையை குறித்து சில விஷயங்களை குறித்து கூட ஜனங்கிட்ட கூட பேசினார். அப்படி அநேக விஷயங்களில் கர்த்தர் இயேசு என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா ஊமைகளாக அந்த ஊமைகளுக்கு பின்னால் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த வாசிங்க மத்திய 13:35 வாசிங்க. மத்திய 13:35 என் வாயை ஊமைகளால் திறப்பேன், உலக தோற்றம் முதல் மறைபொருளானவைகளை வெளிப்படுத்துவேன் என்று தீர்க்கதரிசியால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. பார்த்தீங்கன்னா உலக தோற்றம் முதல் மறைக்கப்பட்ட மறைபொருட்களை வெளிப்படுத்துவேன் அப்படின்னு சொல்லி இந்த வார்த்தை வருது. இல்லை எப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னது மறைக்கப்பட்டிருந்தது கர்த்தர் இயேசு கிறிஸ்து வருகிறது வரைக்கும் அப்படின்னு இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவனுடைய மீட்பு திட்டம், அதாவது கர்த்தர் இயேசு கிறிஸ்து மூலமாக அந்த உலகத்தினுடைய மக்களை மீட்டு எடுக்கக்கூடியதான ஒரு ரட்சகர் யார் தான்? கர்த்தர் இயேசு தான் அப்படிங்கிற விஷயம் யாருக்கும் மறைக்கப்பட்டிருந்தது பார்த்தீங்கன்னா இஸ்ரவேல் ஜனங்கள்கிட்ட இருந்து மறைக்கப்பட்டிருந்தது. அதனால தான் என்ன சொல்கிறாருன்னா உலக தோற்றம் முதல் மறைக்கப்பட்ட, அதாவது ஆரம்பத்தில் இருந்தது. நெக்ஸ்ட் வர 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 இந்த ஜெனரேஷன் அந்த வேதப்பாரர்கள் பரிசேயர்கள் இந்த மத போதர்கள் அதிகமாக என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்க அதிகமாக வளர ஆரம்பித்தாங்க. தேவனுடைய திட்டங்கள் எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா மொத்தமாகவே கம்மி பண்ணிட்டாங்க அன்புக்கிற சார் சொல்லி இதவே தேவன் கர்த்தர் இயேசு இதை என்ன பண்ணார்னா இதே ஜனங்கள் மத்தியில் பேசுகிற மாதிரியான சூழல் கொண்டு வந்தது. யாருக்காக பேசுகிறாரு பார்த்தீங்கன்னா ஊமைகள் அடிப்படையில் யாருக்கு பேசிட்டாருன்னா ஜனங்களுக்கு பேசிட்டாரு. ஆனால் ஊமையில் பேசினதில் ரகசியங்கள் யார் அறியணும்னா இயேசு கிறிஸ்து விரும்பிட்டாருன்னு பார்த்தீங்கன்னா சீசர்கள் விரும்பிட்டாங்க அப்படிங்கிற அவர் விரும்பிட்டார் அப்படிங்கிறப்பாங்க. அதனால தான் என்ன சொல்கிறேன்னா இதை அறியும்படி யாருக்கு அருளப்படலை, அவங்களுக்கு அருளப்படலை, உங்களுக்கு அருளப்பட்டிருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோட நீங்கள் பரலோக ராஜ்யத்துக்கு வர்றதுக்கு என்ன ஆகும், இது ஒரு பாதையை உங்களுக்கு உங்கள் வாழ்வியில் அமைச்சு கொடுக்கும் அப்படிங்கிறத குறித்து அன்னைக்கு அவர் பேசிட்டார் அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வேத பார்வை பரிசேயருக்கு இவங்ககிட்ட கொஸ்டின் கேட்டிருக்கிறாங்க. சில ராஜாக்கள் சில கொஸ்டின்கள் கேட்டிருக்கிறாங்க. ஏன் சின்ன கொஞ்சம் ரொம்ப தாழ்வான ஜனங்கள் கூட இவர்கிட்ட கொஸ்டின் கேட்டிருக்கிறாங்க. ஆனால் கர்த்தர் இயேசு என்ன பண்ணுவார்னா சரியான பதில் சொல்ல மாட்டார். நான் ஆரம்பத்தில் சொன்ன பார்த்தீங்களா, ஒரு கொஸ்டின் கேட்டால் அவங்க என்ன கொஸ்டின் கேட்குறோம் அதுக்குள்ள பதிலை கரெக்டாக சொன்னால் நல்லா இருக்கும். ஆனால் கர்த்தர் இயேசு பாணி அப்படி கிடையாது. அவரை சிந்திக்க வைக்கிற விஷயத்தில் என்ன பண்ணுவாருன்னா இவர் பதில் சொல்லுவார். இப்போ உதாரணத்துக்கு அன்னைக்கு இந்த ரோமன் காயினை கொடுத்து என்ன பண்ணாங்கன்னா இது யாருடைய காயின் சொல்லுங்க அப்படின்னு கேட்டோன்னா அது என்ன கேட்பா, ஆமாம் ரோமருக்கு வரி கொடுக்கணுமா அப்படின்னு கேட்டோன்னா சரி உங்கள் காயின் கொண்டாங்கன்னு கேட்டோன்னா அதில் பார்த்தோன்னா இது யாரோட தலை இருக்குது, அது ரோமன் தலை இருக்குது. அப்போ ரோமனுக்கு நீங்கள் என்ன கண்டிப்பாக என்ன ஆகணும், வரி கொடுத்தே ஆகணும். ஆனால் தேவனுக்கு கூட என்ன பண்ணணும், தேவனுக்குள்ளே நீங்கள் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி 2 வருஷத்துக்கு சொன்னால் அப்போ அவங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிருக்கும். கொடுக்கணுமா கொடுக்காண்டாமான்னு கூட யோசிச்சிருப்பாங்க. ஆனால் இது கொடுக்கணும் அதையும் கொடுக்கணும்னு சொன்னோன்னா கொஞ்சம் யோசிச்சு தான் இருப்பாங்க. அப்போ சில விஷயங்கள்ல இவர் கொஸ்டினாக சிலவங்க கேட்கும்போது இவர் சொல்கிற பதில்னால என்ன பண்ணுவாங்க, திக்கு முக்காடி போயிருக்காங்க அப்படின்னு சில வசனங்கள் இருக்குது. நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா யாருமே அவர்கிட்ட பேசுறதுக்கு வாயை திறக்க மாட்டாங்க.
வாசிங்க. மத்திய 22ஆம் அதிகாரம். கொஞ்சம் பைபிள் எடுத்துருங்க. அதில் கொஞ்சம் 42லேருந்து இப்போ வாசிச்சிருங்க. அது கொஞ்சம் புரியும்படியாக இருக்கும். மத்திய 22, 42லேருந்து. மத்திய 22ஆம் அதிகாரம் 42 முதல். கிறிஸ்துவை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? அவர் யாருடைய குமாரன் என்று கேட்டார். பாருங்க, ஃபர்ஸ்ட்லேருந்தே கொஸ்டின் ஆரம்பிச்சாச்சு. அவர் தாவீதின் குமாரன் என்றார்கள். அதற்கு அவர், அப்படியானால் தாவீது பரிசுத்த ஆவியினாலே அவரை ஆண்டவர் என்று சொல்லி இருக்கிறது எப்படி? நான் உம்முடைய சத்துருக்களை உமது பாதபடியாக்கி போடும் வரைக்கும் நீர் என்னுடைய வலது பார்சத்தில் உட்காரும் என்று கர்த்தர் என் ஆண்டவரோடு சொன்னார் என்று சொல்லி இருக்கிறானே. தாவீது அவரை ஆண்டவர் என்று சொல்லி இருக்க அவனுக்கு அவர் குமாரனாய் இருப்பது எப்படி என்றார். போதும், இனி இதில் பாசிருங்க. அதற்கு மாறுத்தரமாக ஒருவனும் அவருக்கு ஒரு வார்த்தையும் சொல்லக்கூடாது இருந்தது. அன்று முதல் ஒருவனும் அவரிடத்தில் கேள்வி கேட்க துணியவில்லை. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா அவங்க கேட்ட கொஸ்டினுக்கும் கர்த்தர் இயேசு சொன்னதுக்கு என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு புரியவே இல்லை. எதுவுமே புரியல. இல்லைன்னு போனா இந்த அதாவது இப்போ நம்ம பேசிக் கிளாஸ் ஆரம்பத்தில் கேட்குறோம் பார்த்தீங்களா, வேறு சபையில் இருக்கும்போது ஓகே. நெக்ஸ்ட்டு பேசிக் கிளாஸ் கேட்டோம் உள்ளே வரும்போது சில சொந்தக்காரங்களாம் சந்திப்போம். நம்ம உடன்பிறக்கலாகட்டும், சில நம்ம பேக்ரவுண்டுக்கு சொந்தக்காரங்களை பக்கத்தில் சந்திக்கும் போது நம்ம எதை பேசணும்னு பார்த்தீங்கன்னா பைபிளை பற்றி பேசுறது அதிகமாக முயற்சி எடுப்போம். யாராவது அனுப்பிச்சிருக்கீங்களா? அதை எப்படியாவது சில வசங்களை எங்கிட்ட சொல்லி எப்படியா இது பண்ணிடணும் அப்படிங்கிற சில முயற்சி எடுப்போம், தெரியுமா? ஆனால் அப்போ அவங்க பேசுவாங்க சில வசனங்களை. அடுத்த முறை பேசும்போது என்ன ஆகும்னா அவங்க தெரியாயிருவாங்க, பேசவே மாட்டாங்க வசனத்தை பற்றி. இவன்ட்ட 10 வசனத்தை பேசினா என்ன ஆகும்? இவன் நம்மளை முடிச்சு போட்டு சொட்டை எடுத்து விட்டுருவான்னு சொல்லிட்டு நம்மள்ட்ட வசனத்தை. அதே மாதிரி தான் என்ன ஆச்சு பார்த்தீங்கன்னா, இவர்கிட்ட என்ன பண்ணக்கூடாதுன்னா இந்த மாதிரி காரியங்கள் கொடுத்து என்ன பண்ணக்கூடாது, பேசக்கூடாது. இவர் என்ன விஷயங்கள் அவங்க ஃபேமிலியில் தப்பாக இருக்கிறாருங்கிற மாதிரி நமக்கு தெரியுதோ அதை தான் சொல்லணும், பைபிள்லேருந்து எதுவுமே பேசக்கூடாது அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணிட்டாங்க. அதனால தான் இப்போ பார்த்தீங்கன்னா ஒருவனும் அவர்களிடத்தில் கேள்வி கேட்க துணியவே இல்லை. அதுக்கப்புறம் அப்படி கர்த்தர் இயேசு கிறிஸ்து வந்து அன்னைக்கு அவங்கள பண்ணார் அப்படின்னு குறித்து பார்க்குறோம். அதாவது கர்த்தர் இயேசு என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்கள தோக்கடிக்கல. அவர் வார்த்தையின் மூலமாக அவர் கொடுத்த பதில் மூலம் அவங்களை தோக்கடிக்கணும் அவங்கள அவர் என்னைக்குமே முயற்சி எடுக்கல. அன்புக்குரிய சகோதரர்களே, சத்தியத்தினுடைய ஆழத்தை கொடுக்கும்போது அவங்க என்ன பண்ணாங்கன்னா மௌனமாயிட்டாங்க. இந்த சத்தியத்தின் ஆழமாக சொல்கிறாரு பார்த்தீங்களா, அந்த எவ்வளவு ஆழமாக அவர் சொல்கிறாரோ அந்த அளவுக்கு என்ன பண்ணிட்டாங்கன்னா அவங்க ரொம்ப மௌனமாயிட்டாங்க அப்படின்னு வச்சு பார்க்குறோம். அப்போ சீசர்கள்டையும் கூட அவர் கர்த்தர் இயேசு கிறிஸ்து கேள்வி கேட்டார். சீசர்கள் என்ன பண்ணாங்க, அவர்கிட்ட சில கேள்வி கேட்டாங்க. சீசர்கள்ட்ட இயேசு கிறிஸ்து பதில் சொன்னார். அது சில விஷயங்களை புரிந்துருது, சில விஷயம் புரியல. இன்னொன்று பார்த்தீங்கன்னா சில கேள்விகள் கேட்டார். அந்த கேள்வி என்ன பின்னால் அவங்க வாழ்க்கையில், அவங்க நடைமுறை வாழ்க்கையில் அவங்க ஓடுற ஓட்டத்துக்கு ஒரு ஊன்றுகோலாக அவங்க வாழ்வை மாற்றி அமைக்கக்கூடியதாக சில கேள்விகள் கர்த்தர் இயேசு கிறிஸ்து கேட்டார். அது முக்கியமாக எப்போ கேட்டாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த பாடம் மறந்துக்கூடிய அந்த லாஸ்ட் நாளில் கொஞ்சம் அதிகமாகவே அவங்கள்ட்ட கொஞ்சம் கேர் எடுத்தார். பொதுவான முறையில் உலக ஜனங்களை சுற்றி திரிந்து அவர் இந்த டைமில் அதிகமாக செலவு யார்கிட்ட அவர் நேரத்தை செலவு பண்ணுறாரு அப்படி பார்த்தீங்கன்னா சீசர்களோட தான் அதிக நேரத்தை அவர் செலவு பண்ணுறார். அந்த நேரங்களில் தான் சில கொஸ்டின்ஸை சீசர்கள் மத்தியில் கேட்குறார். அந்த வகையில் நாம் இன்றைக்கி 7 கேள்விகள் பார்க்கலாம். முதலாவது கேள்வி என்ன பார்த்தீங்கன்னா பேதுருட்ட கேட்ட கேள்வி தான். பேதுருட்ட தான் 3 கேள்வி கேட்குறாரு. அதுக்கப்புறம் இன்னொருவர், அதுக்கப்புறம் சீசர்கிட்ட பொதுவாக கேட்ட கேள்விகளை நம்ம போன்றா பார்க்கலாம். முதல் கேள்வி பார்த்தீங்கன்னா என்ன கேட்குறாருன்னா, எனக்காக உன் ஜீவனை கொடுப்பாயோ அப்படின்னு கேட்குறாரு. அப்போ இதுக்கு பேக்ரவுண்டில் என்னது நடந்திருக்கு இல்லையா? இதுக்கு பேக்ரவுண்டில் என்ன நடந்திருக்கு? யோவான் 13ஆம் அதிகாரம், இதுக்கு முன்னாடி வரும் சாருங்க. 13ஆம் அதிகாரம் இந்த 38 வாசிக்காதீங்க, அதுக்கு முன்னாடிலேருந்தே கொஞ்சம் வாசிக்கணும். 36லேருந்து வாசிங்க சார். யோவான் 13:36 வாசிங்க. யோவான் 13ஆம் அதிகாரம் 36 முதல். சீமோன் பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் எங்கே போகிறீர் என்றான். இயேசு அவனுக்கு பிரதித்திரமாக, நான் போகிற இடத்துக்கு இப்பொழுது நீ என் பின்னே வரக்கூடாது, பிற்பாடு என் பின்னே வருவாய் என்றார். பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே, நான் இப்பொழுது உமக்கு பின்னே ஏன் வரக்கூடாது? உமக்காக என் ஜீவனையும் கொடுப்பேன் என்றான். சரி, இந்த பேக்ரவுண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் உங்க பின்னால் வாரேன்னு சொல்கிறார். இப்போ ஆரம்பத்தில் இப்போ என்ன நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க கர்த்தர் இயேசு கிறிஸ்துவை ஃபஸ்ட்டு பார்க்கும்போது என்ன சொல்லி கூப்பிட்டாரு, நீங்கள் ஏன் பின்னாலே வாங்கன்னு சொல்லி தான் கூப்பிட்டாரு. இப்போ என்ன சொல்கிறாரு, இப்போ ஏன் பின்னால் வரக்கூடாது. பேதுரு கொஞ்ச நேரம் தலை கிருகிருன்னு சுற்றி இருக்கும். நீங்கள் என் பின்னே வாருங்கள், உங்களை நான் மனசில் பிடிக்கிற ஆக்குவேன்னு யார் தான் சொன்னா? இவர் தான் சொன்னார். இப்போ ஏன் இவர் இப்படி என் பின்னால் இங்கே வரக்கூடாது? அதுவும் வசனம் ரொம்ப முக்கியமான விஷயம். வார்த்தை எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது நீ என் பின்னே வரக்கூடாது. அதாவது 38 இருக்குது, அதில் 36 படிச்சிங்கன்னா ஒரு நிமிஷம் அவர் சொல்லுவார். 37 எப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே, நான் இப்போது உமக்கு பின்னே ஏன் வரக்கூடாது?
இயேசு கிறிஸ்து அப்படிதான் சொல்லுவாரு, நீ என் பின்னால வரணும் அப்ப சொன்னாரு. ஆனா இப்போ என் பின்னால என்னாத நீ வராத. ஏன்னு பாத்தீங்கன்னா நீ கொஞ்சம் வளர வேண்டியது இருக்கு. அந்த வளர்ச்சி நிலை அடைவதற்கு என்ன பண்ணக்கூடாதுன்னா இப்போ என்ன பண்ணாதான், இப்போ இந்த டைம்ல நான் போற ரூட்டு, நான் போற வழி என்ன தெரியுமா, கொஞ்சம் ரிஸ்கான வழி. இப்போ நீ என் பின்னால வரக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தை சொல்றாரு. அப்போ இவர் என்ன சொல்றாருன்னா, எனக்காக உன் ஜீவனை கொடுப்பாயின்னு சொல்றாரு. எனக்காக என் ஜீவனை நீ கொடுப்பியா அப்படி கேட்டோன்னா, சரி கொடுத்துப்பா. அப்போ யாருக்கு தெரியும் இவர் கொடுப்பாரா கொடுக்க மாட்டாருன்னு யாருக்கு தெரியும்? இயேசு கிறிஸ்து தெரியும் இல்லையா? ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த நடந்த சூழல் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது நடந்துட்டு எல்லாமே எங்கன்னு பார்த்தீங்கன்னா மேல்வீட்டறைகள் அந்த ஒரு அறையில் தான் எல்லாமே நடந்தது. அப்போ இந்த மேல்வீட்டறையில் என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு பள்ளி. ஆக்சுவலி நம்ம படித்து கொஞ்சம் கொஞ்சம் என்ன சொல்கிறது, கொஞ்சம் நல்ல கேரக்டர் உள்ள ஒரு நபர் ஒரு இடத்துக்கு போயிட்டாரு, நாம் படித்த ஸ்கூலை பார்த்தா என்ன சொல்லுவாங்க, இங்கே தான் நான் படிச்சிருந்தேன் ஸ்கூல் அப்படின்னு சொன்னால் அந்த ஆளுக்கு கேரக்டர் வச்சு என்ன சொல்லுவாங்க, அப்போ நல்ல ஸ்கூல் அப்படின்னு சொல்லுவாங்க. இதே மாதிரி சீசர் சொல்லோட இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மேல்வீட்டறை தான். அநேக பாடங்கள், அநேக விதிமுறைகள், அநேக ஒரு எச்சரிப்புகளை கர்த்தர் இயேசுவிடம் பெற்றுக்கொண்டவர்கள் எந்த இடம்னு பார்த்தீங்கன்னா அந்த மேல்வீட்டறையில் தான். அப்போ என்ன சொல்கிறாருன்னா, இந்த இடம் வந்து வெறும் அறை இல்லை, ஆழமான ஆவிக்குரிய பாடங்கள் நடந்த முக்கியமான இடம் தான் அந்த இடம். அடுத்து என்ன பார்த்தீங்கன்னா, ஆவிக்குரிய வகையில் ஒரு சீசனை தயார் பண்ணக்கூடிய ஒரு பள்ளி அறை இது இந்த இடம். இப்போ நமக்கு எந்த பள்ளி அறை, நம்மளும் ஒரு பள்ளி அறை தான் இருக்கு. இதுதான் நமக்கு பள்ளி அறை, இதுதான். மேலே ஒரு எக்லிசியா இருந்தால் மேலே, ஒரு பக்கத்தில் இருந்தால் அது எங்கே நம்ம கூடுறோமோ அதுதான் நமக்கு பள்ளி அறை அப்படிங்கிற விஷயத்தை பார்க்குறோம் சொல்லி. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, தாழ்மை, சோதனை, கிருபை, வல்லமை அனைத்தும் ஒரே இடத்துல இருந்தது. இந்த இடத்துல பொறாமை, மேட்டிமை, அது எல்லாமே எங்கே இருந்தது பார்த்தீங்கன்னா இந்த மேல்வீட்டறையில் இருந்தது அப்படிங்கிற வச்சு பார்க்குறோம். அப்போ கர்த்தர் என்ன பார்த்தீங்கன்னா கேள்வி கேட்டார். கர்த்தர் இயேசு கேள்வி கேட்கும்போது பேதுருட்ட தான் இந்த கேள்வி கேட்கும்போது, பின்னால் அந்த கேள்வியை பேதுரு உணரும் போது அவர் வாழ்க்கை கொஞ்சம் நினைச்சு பார்த்துருப்பாரு இல்லையா? பேதுருக்கு என்ன சொன்னார், அதாவது எனக்காக ஜீவனை கொடுப்பியான்னு ஏன் கொஸ்டின் மாதிரி கேட்டார். அவர் என்ன சொன்னார், நான் உங்களுக்காக ஜீவனை கொடுப்பேன் அப்படின்னு அவர் ஆன்சராக சொல்கிறாரு. இவர் கொஸ்டினாக கேட்குறாரு, அப்படியா எனக்காக உன் ஜீவனை கொடுப்பியா அப்படி கேட்டோன்னா, ஆமாம் அப்போ இது தெரிஞ்சிருக்கு கர்த்தர் இயேசுக்கு. தெரியுமா இருக்கிற இயேசுக்கு இவர் மறுதளிப்பார், யூதாசு காட்டு கொடுப்பாருன்னு தெரியுமா? கன்ஃபார்ம் தானா? வாசிருங்க, வசனம் வாசிருங்க. யோவான் 6ஆம் அதிகாரம் 64வது வசனம். யோவான் 6ஆம் அதிகாரம் 64ம் வசனம். ஆகிலும் உங்களில் விசுவாசியாதவர்கள் சிலர் உண்டு என்றார். விசுவாசியாதவர்கள் இன்னார் என்றும் தம்மை காட்டிக் கொடுப்பவன் இன்னார் என்றும் ஆதி முதலாக இயேசு அறிந்திருந்தபடியால். ஆமாம், எல்லாமே என்ன பண்ணிட்டார் பார்த்தீங்கன்னா, கர்த்தர் இயேசு வந்து அறிந்து வைத்திருந்தனால என்ன பண்ணாருன்னா, நீ ஜீவனை கொடுப்பேன்னு சொல்கிற பேதுரு, ஆனால் இப்போ நீ என்ன பண்ண முடியாதுன்னா, என்னால் நீ எனக்காக இப்போ நீ என்ன பண்ண முடியாது, ஜீவனை நீ கொடுக்க முடியாது. ஆனால் பின்னால் கொடுப்ப, அது மனசுக்குள்ளே இருக்குது, அவர் மனசில் இருக்குது. ஆனால் பின்னால் ஏன்னு பார்த்தீங்கன்னா சில கேரக்டர் வந்து குணங்களை வந்து என்ன பண்ணுறதுன்னா வளர வேண்டியது இருக்குது. பின்னால் தான் இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறார் அவர், இந்த மறுதளிக்கிற விஷயங்கள் அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் என்ன பண்ண போகுதுன்னு நடக்க போகுது அப்படிங்கிறத குறித்து பார்க்குறோம். எனவே கர்த்தர் என்ன பார்த்தீங்கன்னா, ஒருவேளை பேருக்கு இந்த மாதிரி சூழ்நிலை அனுமதிக்கப்படுது பார்த்தீங்கன்னா, நம்ம கர்த்தர் மீது வைக்கக்கூடிய நம்பிக்கை எவ்வளவு கவனமாக இருக்க வேண்டும் என்பதற்காக பேருக்கு அனுமதிக்கப்பட்டது அந்த ஒரு விஷயம். பேதுருக்கு வந்து இந்த விஷயம் எதுக்காக அனுமதிப்பதுன்னா, நம்ம கர்த்தர் மேல் எவ்வளவு நம்பிக்கை உள்ளவர்களாக இருக்கும் என்பதை நிரூபிக்கிறதுக்காக தான் பேதுருக்கு இந்த விஷயம் காணப்பட்டது. நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா, நமக்காக பேதுருக்கு நடந்த அந்த விஷயம் வந்து நமக்காக தான் அனுமதித்திருக்கலாம் அப்படிங்கிறத குறித்து கூட பார்க்குறோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, கர்த்தர் இயேசு கிறிஸ்து இப்போ நமக்கான விஷயத்துக்கு வந்துடலாம். இப்போ இயேசு கிறிஸ்து வந்து அவருக்கு கேட்ட, எனக்காக உன் ஜீவனை கொடுப்பாயோ அப்படின்னு. இப்போ ஒரு சகோதரர், நம்ம சகோதரில் கேட்க ஒரு சகோதரர் வந்து கேட்குறாரு, பிரதர் உங்களுக்காக நான் ஜீவனே கொடுக்குறேன் பிரதர் அப்படின்னு சொல்றாரு. அந்த அவர் என்ன சொல்லாரு, பிரதர் ஜீவனெல்லாம் கொடுக்க வேண்டாம் பிரதர், ஜீவனை நீங்கள் முடிச்சிட்டீங்களா, ஜீவனை எடுக்காம இருந்தாலே போதும். அப்படி இல்லைங்க, யாரும் எடுக்க மாட்டாங்க, வேற வகையில் எடுப்பாங்க. நம்ம என்ன சொல்றோம்னா, அந்த நேரத்தில் அந்த ஒரு பேதுருக்கு இருந்த அந்த ஒரு உறுதித்தன்மை, கர்த்தர் இயேசு மேல அவ்வளோ இருந்த ஒரு அன்பு, அந்த பற்று, அந்த ஒரு ஆர்வம் எந்த மாதிரி அவர் கொண்டு போயிட்டு பார்த்தீங்கன்னா, உங்களுக்காக ஜீவனை கொடுப்பேன் அப்படின்னு பாருங்க. அந்த நேரத்தில் பரிசாவே அவர் இன்னும் வாங்கல, அவர் அந்த ஒரு சிந்தை கூட இல்லை அவருக்கு, இல்லவே இல்லை. இருந்தாலும் அவர் இயேசு கிறிஸ்து மேல அவ்வளோ அன்பு, அவ்வளோ அந்த ஒரு வைராக்கியத்தில் அந்த ஒரு வார்த்தையை சொல்லிட்டார் அன்பு சகோதரர். பின்னால பார்த்தீங்கன்னா சேவல் என்னாச்சு, கூவிச்சு. அதுக்கு முன்னாடியே மறுதளிச்சார், அதுக்கப்புறம் தான் சேவலே கூவிச்சு. ஒருவேளை சேவல் பேதுரு அன்னைக்கு மறுதளிக்கலைன்னா சேவல் இன்னைக்கும் கூவாது, அப்படிதானா? இருந்திருக்கலாம், தெரியல நமக்கு. என்ன சொல்றாருன்னா, நீ 3 முறை மறுதளித்த பொறுப்பு சேவல் கூவதற்கு முன்னே 3 தடவை நீ என்னை
மறுதளிப்பாய். அப்ப நீ 3 தடவை மறுதளிச்சு முடிச்ச உடனே சேவல் கூவும். அப்ப இன்னைக்கு சேவல் கூவுதுன்னா உலக ஜனங்கள் நிறைய முழிக்க அலாரம் போல அது அவங்க யூஸ் பண்ணிக்கிட்டோம். நமக்கு இன்னைக்கு சேவல் கூவுதுன்னா யாருக்கு ஞாபகம் வரும்னு பார்த்தீங்கன்னா பேதுரு மறுதளித்த அந்த விஷயம் தான் நமக்கு ஞாபகம் வரணும். அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, இதில் முதலாவதாக நான் பார்த்துட்ட பாடம் பேதுருட்டிருந்து. நெக்ஸ்ட் மறுபடியும் பேதுருட்டிருந்து ஒரு பாடம் பார்க்கலாம். என்ன கொஸ்டின் கேட்டாருன்னு பார்த்தீங்கன்னா, பிதா எனக்கு கொடுத்த பாத்திரத்தில் நான் பானம் பண்ணாது இருப்பேனோ அப்படின்னு கேட்டார். அப்போ இதனுடைய பேக்ரவுண்ட் வசனம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா யோவான் 18ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்கலாம். அதிகாரம் 11ஆம் வசனம். அப்பொழுது இயேசு பேதுருவை நோக்கி, உன் பட்டயத்தை உரையிலே போடு, பிதா எனக்கு கொடுத்த பாத்திரத்தில் நான் பானம் பண்ணாதிருப்பேனோ என்றார். ஆமா, இதுல பாத்தீங்கன்னா அவர் வெட்டி முடிச்சிட்டாரு. ஆக்சுவலி அதை வெட்டி முடிச்சிட்டாரு. அதனால என்ன கேட்கறாருன்னா, நீ என்ன பண்ணுற, பட்டயத்தை உரையிலே போடு, பிதா எனக்கு கொடுத்த பாத்திரத்தில் நான் பானம் பண்ணாதிருப்பேனோ அப்படி கேட்கிறார். ஏன்னு பார்த்தீங்கன்னா தேவன் ஏற்படுத்தக்கூடிய தேவனுடைய ராஜ்யம் பட்டயத்தாலோ அல்லது ஆயுதங்களாலோ நிறுவப்பட போறது அல்ல. அதை யார் புரிந்து கொண்டார்னு பார்த்தீங்கன்னா கர்த்தர் இயேசு புரிந்து கொண்டார். அதனால அந்த இடத்துல என்ன பண்றாருன்னா, அவர் தடுக்கல. அதுக்கு தான் என்ன பண்ணாருன்னா மொத்தமாகவே அவர் தாழ்த்தினார். மொத்தமாக என்ன நடந்தாலும் என்ன நடக்கும் பார்த்தீங்கன்னா தேவனுடைய திட்டத்தின் முடியாது நடக்கணும். ஆனால் பேதுரு என்ன நினைச்சாருன்னா, ஒருவேளை நம்ம இதை சண்டை போட்டு என்ன பண்ணிக்கலாம், ஒருவேளை இதை மாற்றி வச்சா வேற ஏதாவது சூழல் அமையும் அப்படிங்கிற மாதிரி விஷயத்தில் என்ன பண்ணிட்டாருன்னா அவர் அதை முயற்சி எடுத்துட்டார். அப்படி அதனால என்ன சொல்றாருன்னா, இயேசு பிதா எனக்கு கொடுத்த பாத்திரத்தில் நான் பானம் பண்ணாது இருப்பேனோ அப்படி. அந்த பாத்திரம் அப்படிங்கிற விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா அவருடைய பாடு, வேதனை, அவமானம், மற்ற அந்த எச்சு துப்புறது, அந்த மாதிரி எல்லாமே என்ன பார்த்தீங்கன்னா அந்த கிண்ணத்துக்குள்ளே வந்துடும். அந்த பாடுகள் அந்த இதுவும் எல்லாமே எல்லாம் வந்துடும். இதில் நான் பானம் பண்ணங்கிறது பிதாவைய தேவன் எடுப்போம். அதை நீ தடுக்காத பேதுரு, என்ன பண்ணு, இப்போ நீ கொஞ்சம் அமைதியாக இருந்துக்கோ, இது என்னுடைய சீசனுக்கு இது அழகே இல்லை அப்படிங்கிறத குறித்து கர்த்தர் இயேசு அந்த இடத்துல பேதுரு அன்பாக தான் அவர் கண்டிஷன் பண்ணார். அன்றைக்கு சொல்லி நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கர்த்தர் இயேசு கொடுத்துட்டு அந்த மரணம் ஒரு விபத்தான விஷயம் கிடையாது. அவர் கொடுத்துட்டு அந்த கல்வாரி சிலுவையில் கொடுத்துட்ட விஷயம் அது மரணமே கிடையாது. அது தோல்வியும் ஆகவில்லை. சுற்றி நின்றவங்க எல்லாருக்கும் என்னன்னு பார்த்தீங்கன்னா இவர் தோல்வி அடைந்ததான் தெரிஞ்சிருக்கும். ஆனால் பிதாவை தேவனுடைய விஷயத்திலும் கர்த்தர் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் அந்த நோக்கத்துக்கும் எல்லாம் பார்த்தீங்கன்னா அது வெற்றி சிறந்தார் அப்படிங்கிறத குறித்து தான் பார்க்குறோம் அன்புக்குரிய சகோதரர்களே. எனவே தேவனுக்கு கொடுத்த இந்த பாத்திரத்தை நான் பானம் பண்ணி ஆக வேண்டும், இதை நான் அனுபவித்தே ஆக வேண்டும் என்று தான் கர்த்தர் இயேசு பேதுருவிட்டு சொன்னார். ஏன் அப்படி சொன்னார் பார்த்தீங்கன்னா, அநேகம் பிள்ளைகளை மகிமையில் கொண்டு சேர்ப்பதற்காக ரட்சிப்பின் அதிபதியை உபத்திரவங்களினாலே பூரணப்படுத்துறது அவருக்கு ஏற்றதா இருந்தது வசனம் இருக்கு. அப்ப இந்த வசனத்தை என்ன பண்ணிக்கிட்டாரு பிதாவாகி தேவன் சொன்னாங்க, கர்த்தர் இயேசு கிறிஸ்துவினுடைய மைண்ட்ல ஆழமா அப்படி ஊண்டி வச்சுட்டார். ஊண்டி எல்லாமே அவர் கம்ப்ளீட்டா தேவனுடைய வார்த்தை மட்டுமே மைண்ட்ல வச்சுட்டு இருக்கிறதுனால என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, யார் துப்புனாலும் சரி, யார் அடித்தாலும் சரி, என்ன பண்ணாலும் சரி, எல்லாத்துக்கும் தன்னை மொத்தமாகவே சரண்டர் பண்ணிட்டு அப்படி இருக்கிறார் அன்புக்குரிய சகோதரர். இதை தான் பின்னால் பேதுரு ஒரு பொற்சவனாக இருக்கிறவர் அவர் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு பார்த்தீங்கன்னா 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிங்க. 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். நீயும் இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல போர் செய்கவனாய் தீங்கு அனுபவி. இதில் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீயும் இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல போர் சேவகனாய் தீங்கு அனுபவி. இப்போ உலகத்தில் ஒரு போர் சேவகன் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, வாள் எடுத்து சண்டை போடணும். ஆனால் உண்மையான கர்த்தருடைய பிள்ளைகள் வாள் வச்சிருக்கணும். ஆனால் என்ன பண்ணணும்னா சண்டை போடக்கூடாது. அதுவும் ஒரு ட்ரெஸ்ஸை விற்று, வாள் இல்லாதால் என்ன பண்ணிக்கணும், ஒரு ட்ரெஸ்ஸை விற்று இன்னொரு வாள் வாங்கி வச்சுக்கணும். யோசிச்சு பாருங்க, கர்த்தர் இயேசு தான் சொன்னார், அங்கே வச்சு எல்லாரும் பட்டயத்தை எடுத்து வச்சுக்காங்க, இல்லாதவங்க என்ன பண்ணுங்க, ஒரு வருஷத்துல விற்று ஒரு பட்டயம் வாங்கி வச்சு. இங்கே என்ன சொல்றாரு, வெட்டாத வச்சுக்காங்க. யோசிச்சு கொஞ்ச நேரம் முதல்ல உள்ளது மாதிரி பேதுரு கொஞ்சம் ஒரு மாதிரி ஆடிப்பார். என்ன இவர் சொல்றாரு, பட்டயத்தை எடுக்குதுன்னு சொல்றாரு. நாங்கள் இப்போ பயங்கர ஒரு ஃபைட் இருக்கும், 2 தலையெல்லாம் வெட்டி சீவி தள்ளிடலாம் சொல்லிட்டு வந்தா எல்லாம் அப்படி சப்பன் ஆகி போச்சு அப்படின்னு யோசிச்சிருப்பாரு கண்டிப்பாகவே. ஆனால் பேதுருக்கு இந்த வைராக்கியம் ஒரு வீம்பும் பார்த்தீங்கன்னா அந்த பட்டயத்தில் கொண்டு காமிச்சிருக்கிறாரு இல்லையா, எப்படிப்பட்ட ஒரு வைராக்கியம். அதுக்கு அடுத்த ஏற்று என்ன சொல்றாருன்னா, பேதுருக்கு பாரு, இப்போ இவங்க என் மேலே கை தான் வச்சிருக்காங்க, இதுக்கே நீ கோபப்படுற, இதுக்கு பின்னால எவ்வளவு விஷயம் நடக்க போகுது தெரியுமா, என் சட்டையை மொத்தமாக கலத்தி எங்க வைப்பாங்க, தரையில் வைப்பாங்க. அப்போ எப்படி இருக்கும் உனக்கு. அப்போ அதெல்லாம் என்ன பண்ண, இப்போ கையை பிடிச்சதுக்கே நீ இப்படி என்ன பண்ணிட்டேன்னா உன்னுடைய சுயத்தை உன்னுடைய சுயத்தில் உள்ள இருக்கிற அந்த கேரக்டர் நீ காமிக்கிற, இது என்னுடைய சீசனுக்கு அழகில்லை பேதுரு அப்படிங்கிற குறித்து கர்த்தர் இயேசு ஒரு அன்பான கண்டிப்பாக தான் அவர் கொடுக்கிறார் அன்புக்குரிய சகோதரர்களே. இதை நம்ம சகோதரர் சொல்லும்போது அவருடைய விசுவாசத்தை கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் விசுவாசத்தை சொல்லும்போது வாசிங்க.
கர்த்தர் விசுவாசத்துடன் சகித்த எதிர்ப்புகளை குறித்து சிந்தியுங்கள். கடினமான வேதனை தரும் சூழ்நிலைகள், விரும்பத்தக்கதாக கடினமான சூழல்கள், நன்மைக்காகவே வடிவமைக்கப்பட்ட அனுபவங்கள். ஆமா, கர்த்தர் விசுவாசத்துடன் சகித்த எதிர்ப்புகளை குறித்து சிந்தியுங்கள் அப்படின்னு குறித்து சவுல் சொல்றார். இந்த விஷயத்துல கர்த்தர் இயேசு கரெக்டா அவர் செயல்பட்டார் அப்படிங்கிறத குறித்து பார்க்குறோம். பார்த்தீங்கன்னா நம்ம எந்த ஒரு ஒருவேளை நம்ம தேவனுக்கு பிரியமா இருக்கணும், சில விஷயங்கள் நமக்கு தவறுதலாக நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தேவனுடைய பட்சத்தில் நம்ம இருந்தோம்னா நமக்கு விரோதியாக இருப்பவன் யாருங்கிற அந்த வசனம் இருக்கு பார்த்தீங்களா, அப்போ தான் பொருந்தும். நம்ம கர்த்தருடைய பட்சத்தில் இருக்கும்போது அந்த வசனம் அதான் சொல்லுது. தேவன் நம்முடைய பட்சத்தில் இருக்கிறதும் சரி, நாம் அவர் பட்சத்தில் இருக்கிறதும் சரி, ரெண்டுமே இருந்தால் தான் என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, நமக்கு விரோதமாக இருப்பவன் யார் அப்படிங்கிற விஷயம் அந்த வசனம் நமக்கு பொருந்தும். அன்புக்கிற சகோதரர்களே, கர்த்தர் இயேசு கிறிஸ்து அன்னைக்கு மரித்தது, அந்த சிலுவையில் அடிப்பட்டது, அவருடைய பாடுமை எவ்வளோ கஷ்டப்பட்டார், அந்த துப்புனதை வாங்கினது எல்லாத்தையுமே பார்க்கும்போது சீசரில் என்ன வச்சிருப்பாங்க, சே இவ்வளோ வல்லமை இருந்த பிறகு இது ஏன் இப்படி அமைதியாக இருக்கிறாரு, ஒரு சும்மா கையை நீட்டினாலும் என்ன பண்ணிடுவாங்க, இவங்க பொத்துன்னு விழுந்துருவாங்களே, இவ்வளோ பவர் வச்சுட்டு ஏன் இவ்வளோ பொறுமையாக இருந்து ஆகணுமா அப்படிங்கிற மாதிரி விஷயம்லாம் என்ன பண்ணியிருப்பாங்க. கண்டிப்பாகவே வரிசாவே ஒன்றுமே இல்லை, பேதுரை ஒரு காதை வெட்டிட்டாருன்னா எப்படி இருக்கும். அப்போ இவருக்கு இவ்வளோ வல்லமை வச்சுட்டு இவ்வளோ அமைதியாக இருக்கிறாருங்கிறது அந்த பேதுருக்கு ரொம்ப கஷ்டமாக. அதான் கர்த்தர் இயேசு என்ன சொல்கிறாருன்னா, உங்களை எந்த சூழ்நிலையில் எங்கே உங்களை அகப்படுத்தலாம்னு நினைக்கிறாங்களோ அந்த இடத்துல என்ன பண்ணுறீங்கன்னா, பயந்து ஓடக்கூடாது, திரும்பி அடிக்கக்கூடாது. அந்த சூழலில் அவனை என்ன பண்ண பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பேதுட்டு கர்த்தர் இயேசு கிறிஸ்து அருமையாக அந்த ஒரு வார்த்தையை குறித்து சொல்கிறத பார்க்குறோம். கெத்செமனேல யார் தேவன்கிட்ட ஒப்பு கொடுத்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து தான் ஒப்பு கொடுத்தார். யார் ஒப்பு கொடுக்கல பார்த்தீங்கன்னா, சீசர்கள் ஒப்பு கொடுக்கல. இப்போ பேதுரு என்ன நினச்சிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவை இப்போ இங்கே அதாவது இப்போ அவர் கன்னத்தில் ஒரு அடித்தார் பார்த்தீங்களா, அங்கே வச்சு சீசரில் இயேசு கிறிஸ்துவை அங்கே அடிக்கும்போது இங்கே கை தொட்டது தான் அடித்தார். இயேசு கிறிஸ்துவ கன்னத்தில் அரையும் போது அந்த அவங்கள ஒருவேளை பார்த்துருந்தாங்கன்னு அவங்களுக்கு யோசிச்சுப்பா எப்படி இருந்திருக்கும் அவங்களுக்கு இல்லை, அந்த சூழல் நம்ம யோசிச்சு பார்ப்போம். இயேசு கிறிஸ்துவ கன்னத்தில் ஒரு அடிச்சுட்டா அந்த ஒரு வலியும் வேதனை சீசர் அன்னைக்கு அதனால தான் கர்த்தர் இயேசு நிற்பேன் கையை தான் தொட்டுருக்காரு. இன்னும் என்னமோ நடக்க போய் எவ்வளவு நடக்க போய் உடம்புல மொத்த பிளட்டு என்ன ஆகுது, வெளியே வரப்போகுது. அப்போ நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு பாருங்கள். அப்போ நீங்கள் என்ன பண்ணு பார்த்தீங்கன்னா, இதில் நீங்கள் காத்துக்கொள்ளணும் உங்களை அப்படின்னு சொல்லி கர்த்தர் இயேசு கிறிஸ்து அதிகமாக சொல்கிறார். அன்புக்கிற சகோதரர், இப்போ நம்ம பார்க்குற இதில் பாடம் என்ன பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு பஸ்கா காலங்களில் நம்ம கூட என்ன பண்ண வேண்டி இருக்கும் பார்த்தீங்கன்னா, சில சகோதரர்களை பட்டயத்தை எடுத்து வெட்ட வேண்டி இருக்கும். வீட்டிலேருந்து கொண்டு வெட்டுறதில்லை, கையிலே இருக்கும், நம்மள்கிட்ட கையில் இருக்கும், நாக்கில் இருக்கும். இப்படி வெட்ட வேண்டிய சூழல் வரும். நான் ஒருவேளை ஒரு சகோதரனை இப்போ சாந்தமாக நான் வெட்டினேன்னா சகோதரர் என்ன பண்ணக்கூடாது, என்ன திருப்பி அவர் பட்டத்தை எடுத்து வெட்டக்கூடாது. ஒரு அவர் என்ன வெட்டுறதாவது நான் என்ன பண்ணக்கூடாது, அவரை திருப்பி வெட்டக்கூடாது. அதுக்கு என்ன பண்ணணும், நம்மளை ஒப்பு கொடுக்கணும் அப்படிங்கிற விஷயம் தான் பேதுரு கர்த்தர் இயேசு கிறிஸ்து சொல்கிற விஷயம். இது நம்ம ரெண்டாவது பார்க்குற விஷயம். மூன்றாவதாக நம்ம பார்க்கலாம், இதுவும் பேதுரை குறித்து தான் வாசிக்கலாம். இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இப்போது என் பிதாவை வேண்டிக் கொண்டால் அவர் 12 லேகியோனுக்கு அதிகமான தூதரை என்னிடத்தில் அனுப்ப மாட்டார் என்று நினைக்கிறாயா? வசனபதி வாசிங்க, மத்த 26:51. மத்த 21:51. அப்பொழுது இயேசுவோடு இருந்தவர்கள் ஒருவன் கை நீட்டி தன் பட்டயத்தை உருவி பிரதான ஆசாரனுடைய வேலைக்காரனை காதர வெட்டினான். போதும். இது அந்த வெட்டின சூழல்ல இயேசு ரெண்டாவது பேதுருட்ட கேட்ட கொஸ்டின் தான் இது. நான் என் பிதாவிட்ட கேட்டுட்டா உடனே எனக்கு என்ன பண்ணுவார், தூதர்களை அனுப்புவார், இது உனக்கு தெரியாதா பேதுரு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல தான் வல்லமையோ தன் அதிகாரத்தையோ, நான் பிதாவின் டைரக்டா வந்த ஒரு தேவனுடைய, அதாவது என்ன சொல்றது, பரிசுத்தாவை சக்தி அதிகமாக இருக்கிற ஒரு மனிதனாகவோ அந்த இடத்துல என்ன பண்ணலன்னா அவர் காண்பிக்கவே இல்லை. அன்புக்குரிய சொல்லி எனவே கர்த்தர் இயேசு என்ன சொல்றாருன்னா, பேதுரு என்னை குறித்து எழுதிக்கிறதான தீர்க்க தரிசனம் என்ன பண்ண, ஃபர்ஸ்ட் நீ போய் அதை படிச்சுட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணா இது எப்படி நடக்குங்கிறத நீ புரிஞ்சுக்கோ அப்படிங்கிறது. அதனால தான் அந்த 54வது வசனத்தை வாசிங்க, அப்போ தெரியும். அப்படியானால் இப்படி நடக்க வேண்டும் என்று வேத வாக்கியங்கள் எப்படி நிறைவேறும்? அப்படியானால் என்ன, பேதுரு நினைச்சிட்டு இருக்காரு இவங்களை எல்லாம் என்ன பண்ணிடலாம், வெட்டி போட்டு கர்த்தர் இயேசு கிறிஸ்துவை காப்பாத்திரலாங்கிற அப்படிங்கிற விஷயத்தை அப்படி ஆனால் இப்படி நடக்கிற வேண்டிய விஷயம் என்ன விஷயம், பிதாவாகிய தேவன் ஏற்படுத்தி வச்சிருக்கிற அந்த திட்டத்தின்படி நடக்கிற இந்த விஷயம் எப்படி நடக்கும். அதனால என்ன பண்ணுன்னா இன்னும் தீர்க்க தரிசனம் இருக்கு. அப்போஸ்தலர் 2:16 வாசிங்க. அப்போஸ்தலர் 2:16 தீர்க்கதரிசியாகிய யோவேலினால் உரைக்கப்பட்டபடியே இது நடந்திருக்கிறது. இதெல்லாம் தீர்க்க தரிசனத்தின் மூலமாக தான் பிதாவாகிய தேவன் இந்த பாதை வழியாக கர்த்தர் இயேசு கிறிஸ்துவை நடத்தி கொண்டு வருகிறாருங்கிறது பரிசுத்தாவி கிடைக்கிற வரைக்கும் பேதுருக்கு தெரியல. ஆனா இயேசு என்ன சொல்றாருன்னா, நீ இப்படி பண்ணாத,
இதை கண்டிப்பாகவே நான் இந்த பாடுகளுக்குள்ளால இந்த உபத்திற்குள்ளால நான் கண்டிப்பாக அனுபவித்து நான் போய் தான் ஆகணும் அப்படிங்கிறத குறித்து சொல்கிற விஷயத்த பார்க்குறோம் அன்புக்குரிய சொல்லி. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு சில ப்ராப்ளங்கள் புது சிருஷ்டியாக இருக்கிற அந்த வேதமான ஐக்கியத்தில் இருக்கிற நமக்கும் கூட சில விஷயங்கள், சில பாதிப்புகள் குடும்பத்தில் ஆகட்டும், வேலை செய்கிறவங்களாகட்டும், கூட இருக்க சகோதர சகோதரிக்குள்ளாகட்டும், அநேக ஒரு பாடுகள், சில கஷ்டங்கள் எல்லாம் நமக்கு வரும். இதெல்லாம் என்ன பண்ணணும்னா தாங்கியே தான் ஓடி ஆக வேண்டியிருக்கு. அதுவும் இந்த மாதிரி காலகட்டங்களில் வந்து அதிகமாகவே நமக்கு வரும். அதனால தான் ஒரு வசனம் வந்து கர்த்தர் இயேசு கிறிஸ்து சொல்கிறார்ல பேதுருட்ட, இந்த டைமில் தான் நீங்கள் என்ன பண்ணணும், கொஞ்சம் உஷாராக இருக்கணும். ஏன்னா நம்ம எங்கே போக போகிறோம், பஸ்க்க போகிறோம், இந்த டைமில் தான் கொஞ்சம் கவனமாக இருக்கணும்னு. அதெல்லாம் நான் பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி போய் அங்கே போய் அப்பத்தட்டுக்கு வந்தோடனே என்னாச்சு, முடிஞ்சு போச்சு. அதனால் என்ன பண்ணணும்னா சில விஷயங்களை வந்து நாம் சில சோதனைக்குள்ளே நம்ம உள்ளே போகும்போது அது எப்படி வருது, எதனால் வருது, யார் மூலமாக வருது, யார் கொண்டு வரா, சாத்தான் கொண்டு வரானா, தேவன் கொண்டு வராங்கிறத முழுவதுமாக நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஒரு வசனம் வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 10:13 வசனத்தை வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 10:13 மனுஷருக்கு நேரிடுகிற சோதனை அல்லாமல் வேறு சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுவதற்கு அவர் இடம் விடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பிக்கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார். தேவன் வைத்திருக்கிறதான அந்த வசனத்தின்படியான கோணங்கள் ஒரு புது சிருஷ்டி கண்டிப்பாக தெரியும். அந்த கோணம் புரியவில்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அநேகமான பலவீனங்களில், அநேகமான பிரச்சனைக்குள்ளால நம்மளா போய் நம்ம சிக்க வேண்டிய ஒரு சூழலுக்குள்ள அன்புக்குரிய சகோதரர்களே வரும். எனவே தேவன் தந்திருக்க வசனத்தின்படி நாம் செயல்பட்டால் நம்முடைய வாழ்க்கை, அந்த சீசர்களுக்கு கர்த்தர் இயேசு கிறிஸ்து அந்த கேட்டார்ல கேள்வி, அந்த மாதிரியான ஒரு கேள்வி அவர்களை வாழ்க்கையை மாற்றி அமைத்தது போல நம்முடைய வாழ்வு என்ன ஆகும், மாற்றி அமைக்கக்கூடியதான சூழல்களாக நாம் கடந்து செல்வோம். அன்புக்குரிய சகோதரர்களே, நெக்ஸ்ட் 4வது கேள்வி வாசிக்கலாம். பார்ப்போம். இது யார்கிட்ட கேட்டாருமா, நான் 3 கேள்வி யார்கிட்ட கேட்டாருன்னு பார்த்தீங்கன்னா பேதுருட்ட தான் கேட்டிருக்காரு. ஏன் பேதுருட்ட 3 கேள்வி கேட்குறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேதுரு சொன்ன அந்த வார்த்தை தான். எல்லா வார்த்தையுமே என்ன பார்த்தீங்கன்னா ஹையாக தான் இருக்கும். உங்களுக்காக என் ஜீவனை கொடுப்பேன், இது இப்படி நடக்கக்கூடாது, அது இப்படி வரக்கூடாது, இப்படி போகக்கூடாது, இப்படி செய்யக்கூடாது, ஏன் இப்படி நிற்கிறீங்க, அப்படி இப்படி அதிகமாக பேசுகிறாரு பார்த்தீங்களா. அதனால என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா பேதுருட்ட தான் அதிகமான கேள்விகள் கிடக்குது. இப்போ நெக்ஸ்ட் யார்கிட்ட இந்த கேள்வி யார்கிட்ட போகுதுன்னு பார்த்தீங்கன்னா பிலிப்ட்ட கேட்குது. பிலிப்ட்ட என்ன கேட்குறாருன்னா, பிலிப்புவே இவ்வளோ காலம் நான் உங்களுடனே கூட இருந்தோம், நீ என்னை அறியவில்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. வசனபதி வாசிங்க. யோவான் 4:9. யோவான் 14:9. அதற்கு இயேசு, பிலிப்புவே இவ்வளவு காலம் நான் உங்களுடனே இருந்தும் நீ என்னை அறியவில்லையா? என்னை கண்டவன் பிதாவை கண்டான். அப்படி இருக்க பிதாவை எங்களுக்கு காண்பியும் என்று நீ எப்படி சொல்லுகிறாய்? நீ எப்படி சொல்லுகிறாய்? இந்த பிலிப்பு கொஞ்சம் பேக்கில் அவர் கொஞ்ச நாள் கொஞ்சம் ஊழிக்கு கர்த்தர் இயேசு இந்த கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி இது எப்படி இருந்தாலும் கொஞ்சம் பார்த்துருவோம். இதை நம்மளே வச்சு பொருத்தி பார்க்கணும் கண்டிப்பாக. என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, கந்தாகை மந்திரி ஒருத்தர் இருக்காரு பார்த்தீங்களா. கந்தாக மந்திரி ட்ரூத் சொன்னது யாரு? பைபிள் பேசிக் கிளாஸ் எடுத்தது யாரு? கந்தாக மந்திரிக்கு பேசிக் கிளாஸ் எடுத்தது யாரு? இந்த பிலிப்பு தான். நெக்ஸ்ட் நாத்தானியலுக்கு நீ தைரியம் இருந்தா வந்து பாருன்னு சொன்னது யாரு? இந்த பிலிப்பு தான். இந்த பிலிப்பு தான் இப்போ என்ன சொல்றாரு, திருத்தத்தில் கொஞ்சம் டவுட்டாக இருக்கு, நீங்கள் இந்த அவர் தானே இவர், இல்லை இவர் தானே அவரு, கொஞ்சம் கேட்டு சொல்லுங்க என்ன அப்படின்னு யோசிச்சு பாருங்க. அவங்க கூடவே இருந்தவர், அவரை பார்த்தவர், அவரை கேட்டவர், அவரை நுகர்ந்தவர். பின்னால் நம்ம வசனம் வாசிக்கிறோம் பார்த்தீங்களா. இது எல்லாமே இருந்த பிறகும் இந்த கொஸ்டின் பிலிப்புக்கு வருதுன்னா, பிலிப்புவால் சாத்தான் எப்படி புடைக்கப்பட்டிருக்கான்னு பாருங்க. இல்லையா? சகோதரருக்கு வந்து அருமையான ஒரு விளக்கம் கொடுக்குறாரு. வாசிங்க. கர்த்தர் இயேசு கிறிஸ்து அந்த அவர் மாம்சத்திலிருந்து வெளிப்பட்ட அந்த பிதாவாகி தேவகுமாரனையும் குறித்து அந்த வேறுபாட்டை குறித்து வாசிங்க. அவர் மாம்சத்தில் வெளிப்பட்ட கடவுள் இயேசுவை பார்த்ததில் தெய்வீக குணம், அதன் சாயல், மாம்சத்தில் அதன் சரியான உருவம் ஆகியவற்றை காண முடிந்ததை அவர்கள் கண்டார்கள். அவர் அவரை அனுப்பிய உயிருள்ள பிதாவின் உயிருள்ள பிரதிநிதி, பரிபூர்ண மனிதன், கண்ணுக்கு தெரியாத கடவுளின் பரிபூர்ண உருவம். 1000 ஆண்டின் போது பரிபூர்ணப்படுத்தப்பட்ட பண்டைய தகுதியுள்ளவர்கள் பரலோக தந்தை, பரலோக மகன் மற்றும் பரலோக மணமகளின் மனிதர்கள் சிறந்த பிரதிநிதிகளாக இருப்பார்கள். இதில் பார்த்தீங்கன்னா பிலிப்பு என்ன கேட்டாருன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஓகே, நீங்கள் யாரை காமிக்க, பிதாவை காமிக்க. சரி, நான் சும்மா ஒரு அனுமானத்தில் கேட்குறேன். இயேசு ஒருவேளை பிதாவை தான் காமிச்சிட்டார் பிலிப்பிட்ட. பரலோகத்துக்கு பேர் வர உடனே பரலோகத்துக்கு இடம் கிடைச்சிருமா? கிடைக்காது. பரிசுத்தாய் வாங்கல அவர் இன்னும். ஆனால் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, திருப்தி இல்லாத ஒரு நிலையை யார் காமிக்கிறான்னு பார்த்தீங்கன்னா இந்த பிலிப்பு காமிக்கிறார்.
இப்போ நம்ம மத்தியிலையும் கூட பார்த்தீங்கன்னா எதையாவது கேட்டே இருக்கணும், ஏதாவது படிச்சுட்டே இருக்கணும், எப்போ பார்த்தாலும் அது எதாவது கேட்டே இருக்கணும் அப்படிங்கிற சூழ்நிலை இருக்க நல்லது ஒரு வகையில். ஆனால் திருப்தி இருக்குதா, நம்ம கேட்டுக்கொண்டு இருக்கிறதுல திருப்தி இருக்குதா இல்லையா அப்படிங்கிறது. அதான் கர்த்தர் இயேசு என்ன சொல்கிறாருன்னா, அந்த வசனத்தில், பிலிப்பு இவ்வளவு காலம் நான் உங்களுக்கு உடனே இருந்தும் நீ என்னை அறியவில்லையா? எவ்வளோ விஷயத்தை நான் எங்கள் அப்பாவையும் என்னை வச்சு ஒப்புமைப்படுத்தி கம்பேர் பண்ணி நான் பேசியிருக்கிறேன். இவ்வளவு புரியலன்னு சொன்னால் இன்னும் நீ அவரை காமிக்கணும்னு சொன்னால் நீ ஆக்சுவலி பிலிப்பு தான் சொல்லியிருக்கோம். என்ன அப்படின்னா, அப்படி உங்கள் அப்பா மாதிரியே நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னு பிலிப்பு தான் சொல்லியிருக்கோம். யார் மாற்றி சொல்கிறா? இயேசு சொல்கிற மாதிரி ஆச்சு. என்ன பிலிப்பு எங்கள் அப்பா காமி ஏன்ட்டு கேட்குறா அப்படின்னு. பிலிப்பு அதில் ட்ரூத்தில் நல்லா வளர்ந்து கர்த்தர் இயேசு சத்தியத்தை ஒழுங்காக அவர் கேட்டிருந்துருப்பாருன்னா அப்போ தான் சொல்லிப்பார், உங்கள் அப்பா எப்படி இருப்பார்னு அழகாக நிரூபி இயேசுவே நீங்கள் அழகாக காமிச்சிருக்கீங்க, இதே எனக்கு போதும் அப்படின்னு. நான் திருப்தின்மை வேணும், திருப்தி வேணும் அப்படிங்கிற குறித்து தான் அந்த ஒரு இதில் வந்து நம்ம இதாக பார்க்குறோம், ஒரு பாயிண்டாக நம்ம பார்க்குறோம். பார்த்தீங்கன்னா நம்ம எவ்வளவு கேட்டோம் எவ்வளவு பார்த்தோம், அதாவது எவ்வளவு படித்தோம், நமக்கு திருப்தி இல்லை அப்படிங்கிற விஷயம் ஒன்று இருக்குன்னு சொன்னால் அது கொஞ்சம் கஷ்டமான சூழல் தான். கேட்குறதும் படிக்கிறதும் ஏதாவது பிரயோஜனம் உண்டா? என்ன பண்ணணும்? நம்ம கிரியை, கேரக்டர் கொஞ்சமாக மனுஷனுக்குள்ளே வளரணும். பழைய மனுஷனுடைய சாவு கொல்லப்படணும். கொல்லப்பட்டாதான் என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா கேட்டதுக்கு ஏதாவது பிரயோஜனம். எவ்வளோ கேட்டிருக்கோம் அவ்வளோத்துக்கு போதும், ரொம்ப ஒன்றும் கேட்க வேண்டாம். வாசிக்க பிலிப்பியர் 3:16. பிலிப்பியர் 3:16. ஆகிலும் நாம் எதுவரையில் தேடி இருக்கிறோமோ அது முதல் ஒரே ஒழுங்காய் நடந்து கொண்டு ஒரே சிந்தையாய் இருப்போம் ஆக. ஆம், நாம் எதுவரையில் தேடி இருக்கிறோமோ, ஒருவேளை இன்னைக்கு வரைக்கும் ஒரு கிடச்சிருக்கு, அப்பா இது எனக்கு போதும், இந்த இதில் நான் என்ன கேரக்டர் காமிக்கணும் முடியுமோ, ஒருவேளை நாளைக்கு இது ஜீவனோடு இருந்தால் என்ன பண்ணிக்கலாம்? யாரும் தப்பாக நினைக்காதீங்க. ஒருவேளை நாளைக்கு ஜீவனை கடவுள் தந்தா என்ன பண்ணிக்கலாம்? காமிச்சிக்கலாம். நெக்ஸ்ட் வேறு எதாவது கிடச்சா கூட அதுக்கு நம்ம கிரியை காமிக்கலாம். இன்னைக்கு எனக்கு எது கிடச்சிருக்கு அதுக்கு நாம் கிரியை காமிக்கிறதுக்கு நாம் முயற்சி எடுக்க வேண்டும் அப்படிங்கிறத குறித்து தான் பார்க்குறோம். மனுஷத்துல நம்ம மத்தியிலும் கூட இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர்ஸ், அநேக ஸ்பீக்கர்ஸ் இருக்கிறாங்க. ஸ்பீக்கருக்கு பஞ்சமே இல்லை, லட்சக்கணக்கான பேர். ஒரு ஐக்கியத்திலேயே இப்போ நம்ம 4 பேர் இருக்கிறாங்க. மொத்தமே 7 சகோதரர் தான் இருக்கிறாங்க. 7 பேரில் எத்தனை பேர் இருக்கிறாங்க? 4 பேர் இருக்கிறாங்க. இப்படி எல்லா கிளீஸையும் பிறந்து வச்சு எல்லா இடங்களையும் இருக்குது. இது நல்லதா கெட்டதா? நல்லதா? அப்போ தான் பவுல் என்ன சொல்றாரு? உங்களுக்கு அநேகர் ஆக்கினை தீர்ப்புக்குள்ள போகாதபடி ஸ்பீக்கர் ஆகாதீங்கன்னு சொல்றாரா? ஆமா, ஸ்பீக்கர் ஆகாதீங்கன்னா ஆசைப்படுறது வேற, தேவன் ஏற்படுத்துறது வேற. நான் ஸ்பீக்கர் ஆகணுங்கிற ஏற்படுத்தி போட அது வந்து உண்மையிலே அந்த புது சிருஷ்டிக்கு அழகு கிடையாது. ஒரு வாய்ப்பு கிடைக்கிற விஷயத்த நம்ம பண்ணிக்கலாம், கிடைக்கலன்னா அமைதியாக உட்காந்துடலாம். இது வந்து புது சிருஷ்டிக்கு அழகு. அதாவது அந்த இடத்துல கிறிஸ்தவனையில் வந்து கர்த்தர் இயேசு காமிச்சார், நீ அமைதியாக இரு, இதை நான் பண்ணுற வேலை. நான் ஒருவனாக தான் அந்த ஆளை மிதிக்கணும்னா நான் தான் மிதிக்கும். சப்போர்ட்டுக்கு யாரையும் பண்ணாலே அந்த ரட்சிப்பே என்ன ஆகும்? ஒரு சின்ன ஒரு மார்க், ஒரு டாக்டர் சின்ன ஒரு கருப்பு புள்ளி விழுந்த மாதிரி ஆச்சு. ஒருவேளை பேர் அன்னைக்கு சப்போர்ட் பண்ணி எல்லாரும் வெட்டி தள்ளிட்டாரு. யோசிச்சு பாருங்க எப்படி இருக்கும் அந்த சூழல். எல்லாரையும் கர்த்தர் இயேசு உயிர்த்தெழுதிலே இருக்கணும். அதுக்குள்ள டைம் அவர் இப்போதாவே தேவனை செட் பண்ண டைம் என்ன ஆகிடும். அதனால என்ன பண்ணாரு, அந்த டைம் கரெக்ட் பண்ணி அப்படியே அப்படி தடுக்கிறாரு. பண்ணாத, செய்யாத, அதை மாதிரி பார்க்காதீங்க அப்படிங்கிற விஷயத்தை கர்த்தர் இயேசு பண்ணுறாரு. அன்பு சகோதரர்களை, எனவே நம்ம கேட்ட விஷயத்துக்கு நாம் எந்த அளவுக்கு உண்மையாக இருக்க வேண்டும். நானே சிம்பிளா வாசிக்கிறேன். அதாவது பார்த்தீங்கன்னா ஆவிக்குரிய வளர்ச்சி ஒரு புது சிருஷ்டிக்கு பார்த்தீங்கன்னா படிப்படியாக எல்லா விசுவாசிகளுக்கும் ஒரே அளவு வளர்ச்சியில் இல்லை. தேவன் புதிய விசுவாசிகளிடமிருந்து முதிர்ந்த விசுவாசியின் அளவை உடனே எதிர்பார்ப்பதில்லை. புரியுதா அந்த பாயிண்ட்? புதிய விசுவாசிகளிடமிருந்து முதிர்ந்த விசுவாசியின் அளவை உடனே என்ன பண்றதில்லை, எதிர்பார்ப்பு. இப்பதான் புதுசா வந்திருக்கிறாங்க, பின்னால் என்ன பண்ணுவாங்க? கண்டிப்பா வைக்கிற இது யாரு காமிச்சாருன்னா கர்த்தர் இயேசு காமிச்சார். பேதுருக்கு இப்ப என்ன இல்லைன்னு பாத்தீங்கன்னா அந்த ஒரு வளர்ச்சி தன்மை இல்லை. அதனால கர்த்தர் இயேசு பண்ணார்னா இப்ப நீ பின்னால இப்போ அது சொல்ற அந்த வார்த்தை தான் முக்கியம். இப்போது நீ என் பின்னே வரக்கூடாதுன்னு சொல்ற பார்த்தீங்கன்னா அது இப்போதுங்கிற வார்த்தை. பின்னாடி அது வேற, அது அவருக்கு நினைச்சிருப்பார். அது என்ன மாதிரி மரணிக்கப்பார் அந்த விஷயம். அதை பின்னால் அவர் எப்படி அந்த வைரக்கத்தை காமிச்சாருங்கிறதுக்கு பேதுருக்கு மிகப்பெரிய அடையாளம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவர் சிலுவையில் அறையப்பட்ட விஷயம்தான். இவரை மாதிரி நான் நேரே அறையதுக்கு என்ன பண்றது இல்லைனா உண்மையிலே நான் எல்லாரும் தகுதியே கிடையாது, என்ன பண்ணுங்க நீங்க தலைகளாக நீங்க சிலுவையில் அறைஞ்சிருங்க அப்படிங்கிற அந்த ஒரு கர்த்தர் இயேசு கிறிஸ்து அவருக்காக வேண்டிக் கொண்டதுக்கும் அவருக்காக அவர் முழங்கால் படித்து அந்த கிறிஸ்தவனால போய் ஜோம் பண்ணதுக்கு அவங்கள விழித்திருக்க ஜோம் பண்ணது எல்லாத்துக்குமே அந்த ஒரு மூல காரணமாக இருந்தது. பேதுரு வந்து தலைகளாக சிலுவையில் அறையப்பட்டது அந்த மிகப்பெரிய விஷயம் தான். ரொம்ப பின்னால் பேதுரு அந்த மாதிரியான மரணத்துக்குள்ளாக போனார் அப்படின்னு குறித்து பார்க்குறோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எவ்வளவு அளவுக்கு வளர்ந்திருக்கிறோமோ தேவன் நமக்கு அளித்த இப்போதைய வெளிச்சம் போதும் போதும், இப்போது போதும், நாளைக்கு அது வேற, அதுக்குள்ள கேரக்டர். அறிந்த சத்தியத்திற்கு கீழ்ப்படிதல்.
அதிக சத்தியம் தெரிந்தும் அதன்படி நடக்கவில்லை என்றால் அது ஆவிக்குரிய ஆபத்து. அதிகமாக சத்தியம் படிச்சிருக்கோம், அதிகமாக தெரிஞ்சிருச்சு, படித்தவருக்கு ஆபத்தா படிக்காதவருக்கு ஆபத்தா? படித்தவருக்கு தான் ஆபத்து. அப்போ இது வந்து என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, படிச்சுட்டே இருக்கிறமே ஒழிய கேரக்டர் அப்படி என்ன ஆகுதுன்னா டவுன் ஆகிட்டே இருக்குது. ஆனால் அங்கே இருக்கும்போதெல்லாம் கேரக்டர் பயங்கரமாக காமிக்கும். அது ஏன்னா அந்த ஒரு நரக பயம் இருந்தது. நரகத்தில் போட்டு நரகத்தை மையமாக வச்சு அந்த போதகம் நவுண்டு கடந்து போகிறதுனால நமக்கு அது பயம் இருந்துச்சு. இங்கே என்ன ஆகுதுன்னா, நரகம் வேதத்தின்படியாக நகரம் இல்லை அப்படிங்கிற குறித்து பார்க்கும்போது அந்த ஒரு என்ன சொல்கிறது, அந்த நிர்விசாரமான விஷயம் அநேக விஷயங்களில் அநேக காரியங்கள் நடக்கிறது நம்ம கண்கூட பார்க்குற அன்புக்குரிய சகோதரர்களே, நாம் ஒரு சீசர்களாக இருந்து அந்த மாதிரி விஷயத்தை நாம் பண்ணிவிடக்கூடாது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஆவிக்குரிய ஆபத்து முழு சத்தியத்தை அறியும் வரை காத்திருப்பது அல்ல. சரி, எல்லாத்துக்கும் தெரிஞ்ச பிறகு தான் நான் என்ன பண்ணுவேன், இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பண்ணுவேன், அது வரைக்கும் என்ன பண்ண மாட்டேன், எதுவுமே பண்ண மாட்டேன் அப்படிங்கிற விஷயம்லாம் கூடாது. தெரிந்த சத்தியத்தின்படி நடப்பதே தேவன் எதிர்பார்ப்பது. ஒப்பிடுதல், யாரையும் ஒப்பிட்டு பார்க்கறது, என்ன பண்ணுறது, அவரே மாதிரி நேற்றை கூட பார்த்தோம், நேற்றைக்கு பார்த்தோமா முன்னாள் பார்த்தோமா, முன்னால் பார்த்தோம். அது யாராவது என்ன பண்ணுறது, அவரே மாதிரி நான் என்ன பண்ணணும், அவரே மாதிரி நான் பேசணும்னா அவரே மாதிரி பேசணும். அவர் எப்படி பேசுகிறாரோ அதே மாதிரி கையடிச்சு பேசணும், அதே மாதிரி வாய்ச்சி பேசணும், அவரே மாதிரியே எல்லாத்தையும் நான் பழகணும், அதெல்லாம் இருக்கிறதே கிடையாது. கிறிஸ்துவ மாதிரி பேசணும், கிறிஸ்துவ மாதிரி பார்க்கணும், கிறிஸ்துவ மாதிரி பழகணும் அப்படிங்கிற சிந்தனை எங்கே வரணும், நமக்கு ஒரு புது சிருஷ்டிக்கு வரணும். அன்புக்குரிய சகோதரர்களே, அடுத்து பார்த்தீங்கன்னா, நான் குறைவா நான் மேலா என்று பார்க்க வேண்டாம், தேவன் பார்ப்பது நீ பெற்ற வெளிச்சத்திற்கு கொஞ்சமாக வெளிச்சம், கொஞ்சமாக வெளிச்சம் இருக்கு, அந்த வெளிச்சத்துக்குள்ள கேரக்டர் காமிச்சா போதும். ஒருவேளை நான் பொய்யா சொல்லிட்டு இருந்தேன் முந்தி, இங்கே என்ன சொல்கிறாரு, பொய் பேசாதப்பா, பொய் பேசினா என்ன பண்ண முடியாது, புது சிருஷ்டி அழகு இல்லை, அப்படியா, சரி நான் பொய்யே நீ பேச மாட்டேன். இது நிறைய இப்போ போய் பேசுறது இல்லை, அது ரொம்ப நல்ல விஷயம். வேதமானவர் பக்கத்தில் அநேகர் பொய் பேசுறது இல்லை, அது உண்மையிலே சத்தியத்துக்கு உண்டான ஒரு உரித்தன்மை அது காமிக்குது. அன்புக்குரிய சகோதரர்களே, இது நான் பார்க்குற 4வது கேள்வி. 5வது கேள்வி பார்த்தீங்கன்னா, இது யார்கிட்ட கேட்குறாருன்னா ஒட்டுமொத்த சீசல்கிட்ட கேட்குறாரு. எப்படி கேட்குறாருன்னா, இப்பொழுது நீங்கள் நம்புகிறீர்களா? நீங்கள் வசனத்தை பார்த்தீங்கன்னா கொஸ்டினாக இருக்காது. வாசிங்க, யோவான் 16:31. யோவான் 16:31. இயேசு அவர்களுக்கு பிரதித்திரமாக, இப்பொழுது நீங்கள் விசுவாசிக்கிறீர்கள். இயேசு அவர்களை பார்த்து, இப்போது நம்புகிறீர்களா? போதும். எப்படி பார்த்தீங்கன்னா, இது கேஜேவியில் மேலே உள்ளது இருக்குது, கீழே உள்ளதான் திருவள்ளியத்தில் இருக்கணும். இப்போது நீங்கள் விசுவாசிக்கிறீர்கள், அவர் என்ன பதில் சொன்ன மாதிரி இருக்கு. ஆனால் திருவள்ளியத்தில் எப்படி பார்த்தீங்கன்னா, இப்போது நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா, நம்புகிறீர்களா அப்படின்னு கேட்டோன்னே அதுக்கு பிறகு தான் கீழே வாசிங்க, 30வது வசனம் வாசிங்க. நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர் என்றும் ஒருவரும் உம்மை கேட்க தேவையில்லை என்றும் இப்போது நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஆனால் நீர் தேவனிடத்திலிருந்து வந்தீர் என்று நாங்கள் நம்புகிறோம் என்றார்கள். பாருங்க, இந்த வசனம் இதுக்கு பிறகு தான் அந்த வசனம் வருது. 30க்கு பிறகு தான் என்ன ஆகுது, அந்த வசனம் வருது. யோசிச்சு பாருங்க, பிலிப்பு கேட்டார் இல்லையா, பிதாவை எங்களுக்கு காமிக்கணும். அந்த வசனத்துக்கு இந்த வசனம் ஏதாவது சம்மந்தம் இருக்கா? என்ன சொல்கிறாங்க, எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறோம் என்றும் ஒருவர் இகழ்ச்சியடையவில்லை என்று இப்போது நாங்கள் அறிந்திருக்கிறோம், ஆனால் நீங்கள் தேவன் வந்தீர் என்று நாங்கள் நம்புகிறோம் என்றார்கள். எல்லாம் சேர்ந்தானே சொல்லியிருக்கிறாங்க. பிலிப்பு இந்த கொஸ்டின் கேட்டுருக்காரு, பார்த்தீங்களா கஷ்டம். அதான் என்ன பார்த்தீங்கன்னா, எனக்கு எல்லாம் புரிஞ்சிருச்சு, எல்லாம் தெரிஞ்சிருச்சுன்னு சொல்லிக்கிட்டு தேவன் ஒரு சின்ன ஒரு டெஸ்ட்டு ட்ரூத்தில் சில டெஸ்ட் வைக்கும்போது என்ன பார்த்தீங்கன்னா, ட்ரூத்தில் ஸ்லிப் ஆகிறது. கூடவே இருந்துக்கிறாங்க, ஆனால் அவரே என்ன கேட்குறாருன்னா, பிதாவை எங்களுக்கு காமிக்கும் அப்படின்னு சொல்லி பிலிப்பு கேட்ட வச்சு நம்ம பார்த்தோம். என்ன விசுவாசம்ங்கிறது பார்த்தீங்கன்னா, ஒரு வேதமானவர்களுக்கு விசுவாசம்ங்கிறது பேர் சபை இருக்கிற விசுவாசம் வேற, வேதமானவர்களுக்கு இங்கே இருக்கிற விசுவாசம் வேற அப்படிங்கிறத குறித்து நம்ம நல்லாவே பார்க்குறோம். அந்த விசுவாசம் வசனத்தின் அடிப்படையில் இருக்கிற விசுவாசம் நம்மளை உறுதிப்படுத்தும், ஒருவரை சீர்படுத்தும் அப்படிங்கிறத குறித்து பார்க்குறோம். ஒருவேளை விசுவாசம் உள்ளவராக இருந்து பாடுகளை அனுபவிக்கிற ஒருவருக்கு தான் என்ன பார்த்தீங்கன்னா கிரீடம் கொடுப்பார். இதில் மேலே சிம்பிள் போட்டிருக்கோம் நமக்கு, என்ன பார்த்தீங்களா, இது என்ன அர்த்தமாக இருக்குன்னு பார்க்குறீங்க, பாடுகள் இல்லையே கிரீடம் இல்லை. சுற்றி இருக்கிறது கோதுமை மணி, நடுவில் இருக்கிறது பாடு, சிலுவை, அந்த சிலுவை பாடு, நடுவில் இருக்கிறது கிரீடம். அப்போ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு பாடுகளை அனுபவித்தால் என்ன பார்த்தீங்கன்னா கிரீடம் கிடைக்கும். அந்த கிரீடத்தை யார் வாங்கி ரெடியாக இருக்காங்களோ அவரோட வீட்டுக்கு தான் நம்முடைய கர்த்தர் வருவார். வெளிப்படுத்தல் 3:11 வசனம். வெளிப்படுத்தல் 3:11. இதோ சீக்கிரமாய் வருகிறேன், ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக்கொள்ளாதபடிக்கு உனக்குள்ளதை பற்றி கொண்டிரு. ஆமா, சீக்கிரமாய் வருகிறேன்.
கர்த்தர் இயேசு கிறிஸ்து முதலாம் வருகையிலேயே இது சீசர்கிட்ட வார்த்தை சொல்லிடலாம். முதலாம் வருகையில் அவர் வந்தபோது அவங்க ஓட்டத்தை எவ்வளோ சீக்கிரம் முடிக்க முடியுமோ அவ்வளோத்தும் அவங்க கரெக்டாக முடிச்சிருந்தா ஒருவேளை கர்த்தர் இயேசு என்ன பண்ணியிருப்பார், அந்த டைமில் கொஞ்சம் உற்சாகமாக இருந்திருப்பார். அவங்க அதாவது சின்ன சின்ன பலவீனங்கள் பிதாவை தேவனுடைய திட்டத்தில் உள்ளே இருக்கிற தவறுகளை தவிர மற்ற மாதிரி இதர ஒரு இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா. இனி அடுத்து பின்னால் ஒரு கொஸ்டின் வருது, அது அதில் தான் வரும். இதர சில விஷயங்களை அவர் பார்க்கும்போது சில மன வயதில் மன கஷ்டங்கள் இருக்கும். உதாரணத்துக்கு கெத்செமனேல என்ன பண்ணார், அவங்க ஏதாவது நமக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாரு, 3 பேரை கூட்டிருப்பாரு. அவங்க என்ன பண்ணுறாங்க, எல்லாம் குரட்டை விட்டு தூக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ அதெல்லாம் கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம். அப்போ அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் அவர் கண்டுக்கலை, அமைதியாக தான் இருக்கிறாரு. ஆனால் அவங்களுடைய வாழ்க்கையே அவங்க ஏதாவது சில டவுனாக கொஞ்சம் தாழ்ந்து போகிற விஷயங்கள் வரும்போது என்ன பண்ணுறாருன்னா கொஞ்சம் உற்சாகம் பண்ணுற மாதிரியான சில கொஸ்டினை கேட்டு அவங்களுக்கு உற்சாகப்படுத்துகிற விஷயம் தான் நம்ம பார்க்குறோம். எனவே கிரீடம் வேணுச்சுன்னா கண்டிப்பாகவே பாடுகள் கண்டிப்பாக வேண்டும் அப்படின்னு குறித்து பார்க்குறோம். இதை வாசிங்க. கடவுளுடன் நாம் உடன்படிக்கை செய்தவுடன் நாம் ஒவ்வொருவருக்கும் ஒரு கிரீடம் பகிர்ந்தளிக்கப்பட்டது. உங்கள் கிரீடத்தை உறுதியாக பிடித்துக் கொள்ளுங்கள். ஆமாம், நம்ம கிரீடத்தை என்ன பண்ண பார்த்தீங்கன்னா கட்டியாக பிடிச்சி வச்சுக்கணும். இன்னொரு ஆள் புதுசாக வர்றதுனாலே என்ன பண்ணிக்கணும், ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கணும். இன்னொரு ஆள் உள்ள புதுசாக இருந்தாலே கிரீடத்தை விட்டுற ஃப்ரீயாக விட்டுறக்கூடாது. அவர் எடுத்துகிட்டு போய் தலையை வச்சுட்டுருவார். அவர் வைக்கிறாரோ யார் வைக்கிறாங்களோ கிரீடம் போயிடும், அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு, வாழ்க்கையின் கிரீடம் ஜெயம் கொள்பவர்களுக்காக வைக்கப்பட்டுள்ளது. யாராவது தங்கள் சலுகைகளை பெறாமல் வந்து வளமான பரம்பரைக்கு தகுதியற்றவர்கள் என்று நிரூபித்தால் மற்றவர்கள் தங்கள் இடங்களை விரைவாக நிரப்புவார்கள். பார்த்தீங்கன்னா யாராவது தங்கள் சலுகைகளை பெறாமல் வந்து பிதாவாகி தேவன் கொடுத்திருந்த இந்த மிகப்பெரியதான ஸ்லாக்கியத்தை பெறாமல் வந்து வளமான பரம்பரைக்கு தகுதியற்றவர்களை நிரூபித்தால் அவங்க கேரக்டரே நம்ம பார்த்துடலாம் ஈஸியாக. சரி, இவர் என்ன பண்ணுறதில்ல, இவர் பிதாவாகி தேவனுக்கு கிரீடத்தை கொடுக்கறது ஒரு டவுட்டு தான் அப்படிங்கிற சில விஷயம் நம்ம கண் முன்னாடி காமிக்கிறார். அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மற்றவர்கள் தங்கள் இடங்களை விரைவாக அவருடைய இடத்தை நிரப்பக்கூடிய விஷயத்தை பார்க்குறோம். நெக்ஸ்ட் இதே கூட வாசிங்க. அதை மற்றவரிடம் செல்ல அனுமதிக்காதீர்கள். நம்மளிடம் மற்றவங்க செல்றதுக்கு தெரிந்து கொள்ளப்பட்டோரின் பட்டியலில் ஒரு கணிசமான காலியிடம் இருந்திருக்கிறது என்பதையும் அது படிப்படியாக நிரப்பப்பட்டு வருகிறது என்பதையும் உணர்த்துகிறது. எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உள்ள வந்திருக்கிறவங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக காலியாகி போயிட்டே இருக்கிறாங்க. காலியாகிட்டு போக போக இங்கிருந்து என்ன ஆகுது, அப்படியே நிறந்துட்டே இருக்கு. இது இப்படி பண்ணலாம். சரி, ஒருவேளை ஒரு டேங்கில் கொஞ்சம் தண்ணி, ஒரு டேங்க் கழுவுறோம், தொட்டியை நல்லா காலியாகிடுச்சு, ஒரே பாசியாக இருக்குது, அதுக்கு தொட்டியை கழுவிட்டோம். கழுவி முடித்தோடனே எப்படி கொஞ்சம் தண்ணி அந்த டேப்பில் வரதான் செய்யும். ரெண்டாவது மோட்ரு போடுறோம், முதல்ல திறக்கும்போது என்ன வரும், அந்த டேங்கில் தண்ணி வருமா, அந்த கண்டிஷன் தான் இது. நெக்ஸ்ட் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த நல்ல தண்ணி பின்னால் வருது. அப்போ இது என்ன ரிஜெக்ட் ஆகிற விஷயம் கிடையாது, இது தேவன் வேற ஒரு ப்ராசஸாக வச்சிருக்கிறாரு. ஆனால் அந்த 1,44,000 தகுதிக்குள்ள விஷயத்துக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா அது நிறந்து கொண்டு வருகிறது அப்படின்னு குறித்து வர. நெக்ஸ்ட் வாசிங்க. இப்போது தற்கால சத்தியத்தின் வெளிச்சத்திற்குள் முழுமையாக வரும் ஒவ்வொருவரும் கர்த்தரால் ஒரு காலத்தில் முத்திரையிடப்பட்டு ஏற்றுக்கொள்ளப்பட்ட மற்றொருவர் தந்த உடன்படிக்கையை காத்துக்கொள்ள தவறி நிராகரிக்கப்படுவர் என்பதையும் அவருடைய கிரீடம் மற்றவருக்கு கொடுக்கப்படுகிறது என்பதையும் குறிக்கிறது. உடன்படிக்கையின் வெளியேறப்பட்ட இரத்தத்தை மறப்பவர்களின் அல்லது புறக்கணிப்பவர்களின் கிரீடங்களை எடுத்துக் கொள்ளுங்கள். உடன்படிக்கையின் வெளியேறப்பட்ட இரத்தத்தை மறுப்பவர்களின் அல்லது புறப்பவர்களின் கிரீடத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். யாரு சொல்றாரு, சியோன்ல இருந்து புதுசா வர்றாங்க, யாரெல்லாம் வர்றாங்க, அவங்க என்ன சொல்றாரு, நீங்க எடுத்துக்காங்க, அவங்க என்ன ஆகுது கொஞ்சம் வைக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்றாரு. நெக்ஸ்ட், விலகி செல்பவர்கள் மீது நாம் அனுதாபத்தை வீணாக்க கூடாது. விலகி ஒருவேளை வேணே விலகி போறாதுன்னா என்ன பண்ணீங்க, வேணா நீங்க என்ன பண்ணாங்க, அந்த நேரத்தை நீங்க செலவு பண்ணாதீங்க அப்படின்னு சொல்றாரு. நம்பப்படாத விசுவாச அறிக்கைகளும் அதன் வல்லமை இல்லாத பக்தியின் வடிவமும் பலர் வெளிதேசமாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். ஒவ்வொருவரும் தகுதியற்றவர் என்று நீக்கப்படும் போது அவருடைய முந்தைய இடம் காலியாகிறது. சபை ஒரு திட்டவட்டமான நிலையான எண்ணிக்கையிலானவர்களை கொண்டிருக்க வேண்டும். ரொம்ப முக்கியமான வார்த்தை, சபை ஒரு திட்டவட்டமான நிலையான எண்ணிக்கையிலானவர்களை கொண்டிருக்க வேண்டும். நிலையான எண்ணிக்கையில் தான் 1,44,000 வருது, உண்மை உள்ள ஒரு லிஸ்ட்டில் வருது, புது சிஸ்டங்கள லிஸ்ட்டில் வருது. அப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா அதில் நாம் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, இது நம்ம பார்த்துட்டு எத்தனாவது கொஸ்டின், கேள்வி 5. 6வது கொஸ்டின். இதுதான் நம்ம சொல்லிட்ட விஷயம். கர்த்தர் இயேசு கிறிஸ்து இந்த விஷயம் சிக்ஸரில் ரொம்ப அன்னைக்கு ரொம்ப மாற்றத்தை கொடுத்ததான விஷயம். வசன பகுதியை நாம் வாசிக்கலாம். லூக்கா 22ஆம் அதிகாரம்
25 முதல் 27 முடிய வசனம். லூக்கா 25ஆம் அதிகாரம் 25 முதல். அவர் அவர்களை நோக்கி, புறஜாதியாரின் ராஜாக்கள் அவர்களை ஆளுகிறார்கள், அவர்கள் மேல் அதிகாரம் செலுத்துகிறவர்களும் உபகாரிகள் எனப்படுகிறார்கள். உங்களுக்குள்ளே அப்படி இருக்கக்கூடாது. உங்களில் பெரியவன் சிறியவனைப் போலவும் தலைவன் பணிவிடைக்காரனைப் போலவும் இருக்க கடவன். பந்தி இருக்கிறவனோ பணிவிடை செய்கிறவனோ எவன் பெரியவன்? பந்தி இருக்கிறவன் அல்லவா? அப்படி இருந்தும் நான் உங்கள் நடுவில் பணிவிடைக்காரனை போல் இருக்கிறேன். பாருங்க, ஒருவேளை கர்த்தர் இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு, என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருவேளை உங்களுக்கு மதிப்பு வேணுமா, மரியாதை வேணுமா, புகழ் வேணுமா, எல்லாரும் நம்மளை தூக்கி வச்சு பேசணுமா, எல்லாரும் நீங்க வந்தோன்னா டக்குன்னு எல்லாரும் எளிமையான ஸ்தோத்திரம் சொல்லணுமா, என்ன பண்ணுங்க? ஊழியக்காரனா இருக்கக்கூடாது, பணிவிடைக்காரனா இருந்தால் தான் என்ன நடக்கும்? இப்படி கிடைக்கும். ஆனால் இங்கே வந்து ஆப்போசிட்டாக நடக்கும். என்ன பண்ணுறாருன்னா, கர்த்தர் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறாருன்னா, அவர் ஊழியக்காரனாக இருந்து அவங்களுக்கு என்ன பண்ணுறாரு, சர்வ் பண்ணி ஒரு பணிவிடைக்காரனாக இருக்கிறார். இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல ஒரு விஷயத்தை வந்து எதிர்பார்த்துருக்காரு. இந்த ஒரு விஷயம் வந்து சீசர்கிட்ட இருக்குதா இல்லையாங்கிறத வந்து அந்த இடத்துல ஒரு டெஸ்ட், மிகப்பெரிய டெஸ்ட் வச்சிருக்காரு. என்ன டெஸ்ட் வச்சு பார்த்தீங்கன்னா, சொல்றார் சகோதரர் சொல்லும்போது, எஜமானாரால் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட நிச்சயமான ஒரு கடுமையான கண்டனமாகும். இந்த விஷயம், இந்த இடத்துல நடந்துட்ட விஷயம் வந்து கர்த்தர் இயேசு கிறிஸ்து பேசுகிற விஷயம் கண்டனமாகும். அவர்கள் அவருடைய கால்களையும் ஒருவருக்கொருவர் கால்களையும் கழுவ வேண்டும் என்று நினைத்திருக்க வேண்டும். என்ன பண்ணியிருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, பேதுரு வந்து யோவான் காலையும், யோவான் பேதுரு காலையும், பிலிப்பு தோமா காலையும் கழுவியிருக்க வேண்டும். நம்ம ஆரம்பத்தில் வர வசனம் பார்த்தோம் பார்த்தீங்களா, தன்னை விசுவாசியாதவர்கள் யார் என்றும் யாரெல்லாம் விசுவாசிக்கலாம். இப்போ இந்த லிஸ்ட்டில் யாரெல்லாம் வந்துருவா? பிலிப் வந்துருவாரா? இன்னொருத்தர் இருக்கிறாரு உயிர்த்தெழுந்து வந்த பிறகு, தோமா வந்துருவாரா? அப்போ தோமா வரைக்கும் யார் தெரிஞ்சுட்டுனா கர்த்தர் இயேசு கிறிஸ்து தெரிஞ்சுது. நம்ம விசுவாசியார் யாருன்னு சொல்கிறாரு பார்த்தீங்களா? அந்த பதில் இவங்க வந்து என்ன நினைக்கிறாருன்னா, இவங்க மாறி மாறி என்ன பண்ணிக்கணும், அந்த கால்களை கழுவிடணும். அப்போ இது இருந்தால் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் இவ்வளோ நாள் இவங்களை அழைச்சதுக்கு பிதாவை நான் எங்கள் அப்பாட்ட நான் ஜெபம் பண்ண ஜெபத்துக்கு எல்லாத்துக்குமே ஒரு நல்ல ஒரு சர்டிஃபிகேட் இந்த இடத்துல எனக்கு தெளிவாக கிடைச்சிரும் அப்படிங்கிற விஷயத்தை வந்து இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல எதிர்பார்த்தார். ஆனால் அந்த என்ன நடந்து பார்த்தீங்கன்னா, அதுக்கு நேர் மாறாக நடந்தது. இப்பொழுது அவர்கள் அவ்வாறு செய்திருக்க வேண்டும் என்று விரும்பியிருக்கலாம். ஆனால் அந்த நேரத்தில் ஒவ்வொருவரும் மற்றவர்களை விட அவர் எந்த வகையிலும் தாழ்ந்தவர் அல்ல என்ற உண்மையை நிறுவதில் தீவிரமாக இருந்தனர். இவரை விட நான் என்ன பெரிய என்னது, இவரை விட நான் என்ன கீழே வரேன், ஏன் இவர் எடுத்து சேர், இவர் போட்ட சேரில் தான் நான் உட்காரணுமா, நான் தனியாக சேர் எடுத்து போட்டு அப்படிலாம் நடக்கும். இவர் போட்ட சேரில் நான் உட்கார மாட்டேன், இவர் போட்ட சேரை நான் தள்ளி போட்டு வேறு சேர் எடுத்து போட்டு தாங்க உட்காருவேன். இதெல்லாம் அழகு கிடையாது, புது சிருஷ்டிக்கு அழகே கிடையாது. அன்புக்குரிய சொல்லி இந்த இடத்துல அந்த மாதிரி விஷயம் தான் நடந்திருக்கு. அதனால் அந்த வார்த்தை அதிகமாக இருக்குது. எப்படி சொல்லுவார்னா, மற்றவர்களை விட அவர் எந்த வகையிலும் தாழ்ந்தவர் அல்ல என்ற உண்மையை நிறுவுவதில் அதாவது உறுதிப்படுத்துறதுல அவங்க அவ்வளவு தீவிரமாக இருந்தாங்களாம். அவர்கள் ஒரு குறுகிய காலத்திற்கு முன்பு பாடத்தை மிக விரைவில் மறந்து விட்டார்கள். அவர்களில் பெரியவராக இருப்பவர் அனைவருக்கும் ஊழியக்காரர் இருக்க வேண்டும். இந்த விஷயத்தை விளக்குவதற்கு நம் ஆண்டவருக்கு இங்கே வாய்ப்பு கிடைத்தது. அமைதியாக இருக்கிறார், ஒன்றுமே செய்யலை. கழுவுறதுக்கு அது கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணியிருப்பார் கண்டிப்பாகவே. நான் அவங்களுக்கு போதகர் உங்கள் ஆண்டவர்னு சொல்லி அவர் சொல்கிறார் பார்த்தீங்களா, அந்த விஷயங்கள் எல்லாமே சரி நம்மளை போதகராகவும் ஒரு ரவியாகவும் வாயில சொல்லியிருக்கிறாங்களே, நடைமுறையில் எப்படி இருக்கிறாங்கன்னு பார்க்குறத டெஸ்ட் வைக்கிறக்கூடிய இடமா கூட இருந்திருக்கும். அதான் நம்ம இது சொல்கிறோம்னா, ஒரு ஆரம்ப பள்ளி சீசர்களை பக்குவப்படுத்துறதுக்கு அவங்களுடைய வளர்ச்சியை மேம்படுத்துறதுக்கு கொண்டான இடம் தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது எல்லாத்துக்கும் மேலாக கர்த்தர் இயேசு கிறிஸ்து கேட்ட கேள்வியில் ஒரு ஹையஸ்டான கேள்வி இந்த விஷயம் இருக்குது. அன்பு கிறிஸ்தவர்களே, பார்த்தீங்கன்னா அவர்கள் அனைவருக்கும் சேவை செய்ய விருப்பமாக இருந்தார். ஆனால் உள்ளே இருந்தது, நான் ஒரு ஊழியக்காரனா ஒரு எஜமானா இருந்து நான் என்ன பண்ண இவருக்கு ஊழியம் பண்ணுங்கிற அந்த ஒரு சிந்தை வந்து கர்த்தர் இயேசு இருந்தது அப்படிங்கிற குறித்தும் பார்த்தோம். இந்த ஒரு எளிமையை குறித்து தான் அவர் இந்த மலை பிரசங்கத்தில் பேசினார். மத்திய 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்கிறார். மத்திய 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான். இந்த ஒரு எளிமையை தான் அந்த இடத்துல கர்த்தர் இயேசு யார்கிட்ட பார்த்தார் பார்த்தீங்கன்னா, சீசர்கிட்ட பார்த்தார். ஆனால் சீசர்கள் மத்தியில் என்ன பார்த்தீங்கன்னா, அது கிடையாது. ஆவியில் எளிமை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ என்கிட்ட காசு அதிகமாக இருக்குது அப்படின்னா நான் யார்? பணக்காரர். ரொம்ப தாழ்மையாக இருக்கிறேன் அப்படின்னு சொன்னால் ஆவியில் எளிமை. அதான் சகோதரர் விளக்க சொல்கிறார் பாருங்க. ஆவியில் ஏழை, ஆவியில் அவர்கள் ஏழையா, ஆவியில் ஏழை, ஆவியில் ஏழை. இந்த ஏழைங்கிறது தாழ்மைக்குள்ளே கொண்டு வர்றாரு.
வாசிங்க. ஆவியில் ஏழைகள் மட்டுமே ராஜ்யத்திற்கு ஏற்றவாறு தேவையான ஒழுக்கம் மற்றும் பயிற்சிக்கு கீழ்ப்படிய முடியும். அந்த இடத்துல நடக்கல மேல்வீட்டறையில். அப்போ ஆவியில் ஏழ்மை, அந்த தாழ்மை, அந்த ஒரு கீழ்ப்படிதல் விஷயம் இல்லாதனால என்ன பார்த்தீங்கன்னா அவங்கள கீழ்ப்படி முடியல. நெக்ஸ்ட், பணத்தில் ஏழையாக இருக்க வேண்டிய அவசியமில்லை. பணத்திலோ அல்லது அறிவுசார் திறன்களிலோ அல்லது சாதனைகளிலோ ஏழைகளாக இருப்பவர்களில் சிலர் ஆவியில் மிகவும் பெருமை கொண்டவர்களாக இருக்கிறார்கள். பணத்திலோ அல்லது அறிவுசார் திறன்களிலோ அல்லது சாதனைகளிலோ ஏழைகளாக இருப்பவர்களில் சிலர் எதுவுமே இல்லாமல் இருந்தாலும் கூட அவங்கள ஆவியில் மிகவும் பெருமை கொண்டவர்களாக இருக்காங்களாம். நெக்ஸ்ட், வழங்கப்பட்ட தெய்வீக கிருபையின் அளவுகளை பெற நாம் தயாராவதற்கு முன்பு நமது சொந்த ஆவிக்குரிய வறுமையை முழுமையாக உணர்ந்து கொள்வது அவசியம். ஆமாம். அப்போ கர்த்தர் இயேசு கிறிஸ்து அந்த மேல்வீட்டர்கள் அன்னை எதிர்பார்த்தது, அவர் கேட்டுட்டது, பந்தி இருக்கிறவனா, பணிவிடை செய்கிறவனா, யார் பெரியவன்? கர்த்தர் இயேசு கிறிஸ்து கொஸ்டின் கேட்டாரு. யாரு விடையே சொல்லிட்டா? கர்த்தர் இயேசு தான் பெரியார். அந்த இடத்துல ட்ரூத்தின்படி கர்த்தர் இயேசு பெரியாள். உலகத்தார் பார்க்கும்போது யார் பெரியாள்னா சீசர்கள் பெரியாள். ஆவிக்குரிய சத்தியம் என்ன சொல்றதான் கர்த்தர் இயேசுக்கு தான் பெரியாள். யோசிச்சு பாருங்க, உலகத்தாரெல்லாம் பார்த்து அந்த ஒரு ஸ்டில்லெல்லாம் பார்க்கும்போது என்ன நினைப்பாங்க? என்ன இவர் கடவுளுக்கு குமாரன் சொல்ல இந்த காலெல்லாம் போய் கழிப்பு, இவரெல்லாம் கழுவலாமா? இல்லை எப்படி இவரு கூட பாவியில் கூட போய் விருந்து சாப்பிட்றதுக்கு உட்காந்துருக்க மாதிரி கேட்குறாங்களா? அந்த மாதிரி கிடையாது. இப்படி தான் ஒரு ஊழியக்காரன் எப்படி தான் இங்கிருந்தா ஸ்டார்ட் ஆனோம்னா அடி மட்டதுலாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல மைக்கு பிடிக்க முன்னாடி முதல்ல என்ன பண்ண ஆகணும்? சேர் தூக்கி போடணும். இக்லிஷியாவில் ஃபஸ்ட்டு வேலையாது. அதுக்கப்புறம் தான் மைக்கு பிடிக்கிறது. பாத்ரூம் கழுவணும். யார் கழுவுறா? அன்றைக்கி மைக்கு பிடிக்கிறவங்க யாரும் பாத்ரூம் கழுவுறதுக்கு விருப்பமே வர்றதில்லை. அப்படியே போகிறது, அப்படியே வாரது. ஏதோ இந்த கேரளாவுக்கு இந்த அடிமாடு வண்டி ஏற்றி போகிறாங்க பார்த்தீங்க லாரியில், அந்த மாதிரி கண்டிஷன் ஆகிப்போச்சு. விதவிதமான டிசைனாக சில பிரச்சனைகள்லாம் சபைக்குள்ளே வருது. இதெல்லாம் ஏன்னு பார்த்தீங்கன்னா, நீயா நானா, யார் பெரியவங்கிற பேரே பேட்டிமை, பெருமை, பொறாமை, அந்த மாதிரி எண்ணங்கள் வர்றதுனால தான் அந்த மாதிரி விஷயங்களாக வருது. அன்பு கிறிஸ்தவர்களே, இந்த காலகட்டங்களில் இது எல்லாத்தையும் அப்படியே ஒதுக்கி வச்சிடும். இவளே நம்ம சீர்தூக்கி பார்ப்பதை நம்ம நிலைநாட்டுவதற்காக நம்ம அந்த வார்த்தையில் பார்த்துட்டு இருக்கிறோம். கர்த்தர் இயேசு கிறிஸ்து அன்னைக்கு ஆவிக்குரிய மாம்சத்தின்படியாக அவர் மத்தியில் அந்த ஒரு வேலையை பண்ணிட்டு இருந்தார். பஸ்கா பக்கத்தில் அவங்க கூட இருந்தார். இன்னைக்கு என்ன பண்ணியிருக்கிறாருன்னா, அது சீக்கிரமாக வருகிறேன்னு சொல்லி 2ஆம் கம்மியில் நமக்கு 2ஆம் வரையில் நம்ம கூடவே இருக்கிறாரு. அப்போ இந்த காலத்தில் நம்ம துணிகரமாக சில விஷயங்கள் நம்ம பாவங்களை பண்ணும்போது என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப வேதனைப்படுவார், ரொம்ப கஷ்டப்படுவார். ரொம்ப அவர் ஐயோ அதை என்ன சொல்கிறது, நம்ம பிதாவிட்ட அதிகமாக அவர் பரிந்து பேசுறதுக்குரிய சூழலில் இந்த காலகட்டங்களில் நமக்கு நடக்கும். பரிந்து பேசுறதை குறித்து நம்ம பார்க்கலாம். ஒரு தேவனுடைய வாய்ப்பு இருந்தால் நம்ம ஒரு நாள் அதை பார்க்கலாம். அப்படி அந்த வகையில் இருக்குது. இதை நம்ம பார்த்துட்ட விஷயம் 6வது கேள்வி. லாஸ்ட்டாக ஒரு கேள்வி பார்க்கலாம். என்ன பார்த்தீங்கன்னா, கர்த்தர் இயேசு அவர்களை ஊழியத்திற்கு அனுப்புகிறார். அந்த நேரத்தில் திரும்பி வந்த பிறகு என்ன ஆகுது பார்த்தீங்கன்னா, நீங்கள் அவங்களை அனுப்பினேன், உங்களுக்கு ஏதாவது குறைவாக இருந்ததா அப்படி கேட்கும்போது என்னன்னு பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு எதுவுமே குறைவா இல்லை அப்படின்னு அவங்களுக்கு சொன்ன விஷயங்க பார்க்குறோம். லூக்கா 22ஆம் அதிகாரம் 35ஆவது வசனம். லூக்கா 22ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். பின்னும் அவர் அவர்களை நோக்கி, நான் உங்கள் பணப்பையும் சாமான் பையும் பாதரட்சிகளும் இல்லாமல் அனுப்பின போது ஏதாகிலும் உங்களுக்கு குறைவா இருந்ததா என்றார். அவர்கள் ஒன்றும் குறைவா இருந்ததில்லை என்றார்கள். ஆமா, பார்த்தீங்கன்னா இது யார் போயிருக்காங்கன்னா, சீசர்கள் போயிருக்காங்க. சீசர்கள் யார்? கர்த்தர் இயேசு கிறிஸ்து சீசர்கள்னா பிதாவை தேவனுக்கு அவங்க பிள்ளைகள். அப்போ என்ன பண்ணுறாருன்னா, இங்கே மேலே என்ன போட போட்டிருக்கு? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள். ஆனால் இதுக்கு முன்னாடி இன்னொரு இடத்துல என்ன சொல்லுவார்னா, நீங்கள் செருப்பு பாதரட்சியில் அணிந்து கொண்டு போங்கன்னு சொல்லுவார். இது அதுக்கு முன்னாடி நடக்கிற சம்பவம். நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, எதுவுமே கொண்டு போகாதீங்க. அது அந்த விசுவாசத்தை செக் பண்ணுறாரு. எதுவுமே கொண்டு போகிறாங்களா? அதனால தான் என்ன பண்ணுறாங்க, தைரியமாக எங்களுக்கு எந்த குறையுமே இல்லை, நான் உங்களை நம்பி நம்ம தேவனை நம்பி நாங்கள் போயிருக்கோம், எங்களுக்கு எந்த குறையும் இல்லாமல் சும்மா முடிஞ்சிருச்சு அப்படின்னு குறித்து பார்க்குறோம். பேசிக் கிளாஸ் நாளைக்கு நோட்டீஸ் கொடுக்க போகிறோம். என்னென்ன திங்க் பண்ணி என்னென்ன பிளான் பண்ணிக்கலாம் போகிறோம். நமக்கு போன சாப்பாடுலாம் ரெடியாக வச்சுருக்காங்க. பற்றியெல்லாம் சீசர்கள் நமக்கு இப்போ உள்ள எந்த ஒரு காலங்கள் அப்படி இருக்குது. எல்லாருக்கும் சுகர் பேஷண்ட், சில வயிற்று பசி உள்ள மக்கள்லாம் இருக்கிறாங்க. அதனால அதாவது நம்ம கம்பேர் பண்ணுறது இல்லை. எந்த சும்மா உதாரணத்துக்காக சொல்கிறேன். அது எதுவுமே கொண்டு போகான்னு சொன்ன பிறகும் எல்லாமே எங்களுக்கு கிடச்சிது, ஒரு பிரச்சனை இல்லை அப்படின்னு சொன்னது நம்ம வச்சு பார்க்குறோம். அது அந்த வசனம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்போது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். கூட என்ன, பிளாஸ்டிக் கூட என்ன பின்னி கொடுக்குறதா? இவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும்னா, முதல்ல நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தை நீங்கள் தேடினீங்கன்னா
நெக்ஸ்ட் என்ன பண்ணா இதோட சேர்த்து உங்க மற்ற விஷயங்களை என்ன பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காவே சேரும். அதுதான் வந்து இந்த ஒரு ஆசீர்வாதம் அப்படிங்கிறத குறித்து பார்க்குறோம். அது நம்ம தேவனுடைய எந்த அளவுக்கு நம்ம முதலாவது ஃபர்ஸ்ட் வைக்கிறோமோ அதன்படியாக நமக்கு அந்த ஆசீர்வாதம் சேரும் அப்படின்னு குறித்து பார்க்குறோம். இதை கொஞ்சம் வாசிங்க. நமது முதல் சிந்தனை கடவுளின் மகிமைக்காகவும், நமது இரண்டாவது சிந்தனை நமது சொந்த லாபத்திற்காகவும். சொந்த லாபம்னு என்ன? சொந்த லாபம். சொந்த லாபம்னா நான் கஷ்டப்பட்டு நான் சம்பாதிக்கிறேன்னா அந்த லாபத்தை ஒருவேளை சிந்தனை இருக்கிறதுனால தவறு ஒன்றும் கிடையாது. ஆனால் அதில் போய் விழுந்து என்ன பண்ணக்கூடாது, மொத்தமாக மண்டையை போட்டு அதிலே உறங்கிடக்கூடாது. அதுக்கு தான் சொல்றது. நெக்ஸ்ட் நமது மூன்றாவது சிந்தனை மற்றவர்களின் நலனுக்காகவும் இருக்க வேண்டும். இங்கே நாம் நம்மை முதலில் வைக்க கடமைப்பட்டுள்ளோம். ஏனென்றால் நாம் சேவைக்கு நம்மை பொருந்தி கொண்டால் நமக்கு உதவுவதற்கான பெரிய வாய்ப்பு உள்ளது. ஆமாம், பிதாவாகி தேவன் உண்மையான ஒரு புது சிருஷ்டியாக இந்த ஒரு ஐக்கியத்துக்குள்ளால இந்த ஒரு சகோதர நண்பருக்குள்ளால நம்மளை கொண்டு வந்திருக்காருன்னா ஒவ்வொரு லைன்ல ஒவ்வொரு இதுலேருந்து வந்தவங்க நம்ம எல்லாரையும் ஒரே குட்டையில் நம்ம எல்லாம் கொண்டு வச்சிருக்கிறாருன்னா அது யாரோட திட்டமாக இருக்குது யோசிச்சு பாருங்க. இதுக்குள்ளால ஏன் நம்ம நீயா நானா போட்டி பொறாமல் மதிப்பு ஏதாவது மதிப்பு கிடைக்கும் மரியாதை கிடைக்கும் சொல்லி நம்ம இங்கே வந்தோமா? அதெல்லாம் கிடைக்காம இருந்தாலும் ஒரு பிரச்சனையுமே இல்லை. புல்பிட்டில் யாராக இருந்தாலும் கவலையே இல்லை, உட்காந்துட வேண்டிதான். தேவன் ஒரு சீட்டு ஓரமாக தந்திருக்காருன்னா அதில் அப்படி உட்காந்துட்டு என்ன பண்ணிடலாம், வெளியே போயிடலாம். தேவன் வந்து இதை தான் எதிர்பார்க்குறாரு ஒழிய நம்ம அதிக நேரம் எங்கே நின்று பேசணும்னோ மக்கள் மத்தியில் அதிகமாக பிரபலமாகணும்னோ இவர் இப்படி பண்ணிட்டாரா அந்த மாதிரி யாரும் பேச வைக்கணும்னோ தேவன் விரும்புறது கிடையாது. அந்த மாதிரி யார் அதிகமாக பேச வைக்கிறாங்களோ அந்த அளவுக்கு அவங்க யாருமே என்ன தேவனு முன்னாடி மறைக்கப்பட்டு கொண்டே இருப்பார். மனுஷன் முத்தாரு யார் மறைக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் தேவனுக்கு முன்மாதிரி பிரகாசமாக இருப்பார்கள். இது உண்மை அன்புக்குரிய சகோதரர்களே. எனவே இந்த விஷயத்தில் நாம் கவனமாக இருக்க வேண்டும். அப்போ கருத்து அன்னைக்கு ஒரு சீசல் அனுப்புனதில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு லாபத்துக்காகவும் அவங்க எதுவுமே அதை பண்ணலை. அதனால தான் நீதிமன்ற வசனம் சொல்லும்போது சத்தியத்தை வாங்கு அதை விற்காதே, ஞானத்தையும் உபதேசையும் புத்தியையும் வாங்கு அப்படின்னு குறித்து பார்க்குற அன்புக்குரிய சகோதரர்களே. அதாவது ட்ரூத்துக்குள்ளே ஒரு வந்திருக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது நன்மை வாங்கிடலாம், ஏதாவது ஃபேவர் கிடைக்கும், ஏதாவது சுமூகமான ஒரு இது கிடைக்கும். அந்த மாதிரி விஷயத்தை நம்பி யாராவது இங்கே வந்துருந்துன்னு பார்த்தீங்கன்னா அது எல்லாத்தையும் தூர கலத்தி போட்டுருணும். நம்ம வேலை செய்யணும், முடிஞ்சாலும் நம்ம ஊழியங்களை செய்யணும், அப்படியே நவுட்டி கொண்டு போயிட்டே இருக்கலாம். இது வந்து தேவன் விரும்புகிற ஒரு அருமையான ஒரு குணம். அது எந்த ஒரு எதிர்பார்ப்புமே ஒரு எதிர்பார்ப்போடு உள்ள வர்றதா இருந்தால் அது வந்து தேவன் அங்கீகரிக்கிறது. அந்த எதிர்பார்ப்போடு உள்ள வர்றவங்க தான் நிறைய பேர் எக்லிசியால இல்லை, நிறைய பேர் வர்றதில்லை. ஏன்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து எதிர்பார்க்கறது ஏதோ ஒன்று, ஆனால் அது இல்லைங்க. என்ன பண்ணுறாங்கன்னா அப்படியே சரி அப்படி பின்னடைஞ்சு அப்படியே போய் கொஞ்சம் சோர்ந்து போய் அப்படியே இருந்துருக்காங்க. இதெல்லாம் தேவன் எதிர்பார்க்குறதே இல்லை. என்ன ஒரு கேரக்டரைஸாக நம்ம விஷயத்தில் நம்ம எவ்வளோ பலவீனங்களாக இருந்தாலும் கூட தேவனோட சைடை நம்ம ஒப்புரவாகிறதுல என்றைக்குமே குறை வைத்திடவே கூடாது. எந்த பலவீனங்கள் என்ன மாதிரியான பிரச்சனை வந்தாலும் சரி அன்புக்குரிய சகோதரர்களே. இன்னொரு விளக்கம் கூட இருக்கு, வாசிங்க. இயற்கையாகவே நம்மிடம் இருப்பது நீடித்த மதிப்புடையது அல்ல. அதற்கு இயற்கையாகவே நம்மிடம் இருப்பது நீடித்த மதிப்புடையது அல்ல. என்ன குணம்? அது மோசமான குணம். இயற்கையாகவே நம்மகிட்ட இருக்குது. ஆதாம சுபாவத்தில் விழுந்து போன சுபாவத்தில் இருக்கிறது என்ன பார்த்தீங்கன்னா அது ரொம்ப மதிப்புடையது நம்ம நினைக்க வேண்டாம். அதற்கு பதிலாக நாம் பெறக்கூடியது விலைமதிப்பற்றது, முக்கியமானது. இப்போ பெற்றுக்கொண்டிருக்கிற இந்த மண்பாண்டத்தில் பெற்றிருக்கிற இந்த பொக்கிஷம் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா அது விலையேற பெற்றது, மிகவும் உயர்வானது. அது வந்து அழிவே கிடையாது, அப்படிப்பட்டது. நெக்ஸ்ட் அதை விற்காதீர்கள். அதை என்ன பண்றாங்கன்னா தயவுசெய்து நீங்க வித்துறாங்க வரும் தக்க வச்சுக்கொள்ளுங்க, கட்டியை பிடிச்சுக்கொள்ளுங்க. நெக்ஸ்ட் சத்தியத்தை அறியும் ஞானம் மற்றும் புரிதல் எந்த விலையிலும் மிகவும் விலை உயர்ந்தவை அல்ல. ஆமா, அதாவது சத்தியத்தை அறியக்கூடிய அறிவும் அந்த ஞானமும் புரிதலும் வேற எந்த விலை கொடுத்தாலும் அது என்ன ஆகாது, அது ஈடாகவே செய்யாது. நெக்ஸ்ட் மேலும் இவ்வுலக குறுகிய கால நன்மைகளுக்காக ஒருபோதும் விற்கவோ அல்லது சமரசம் செய்யவோ கூடாது. பாத்தீங்களா? அது அந்த முதல்ல பார்த்து அந்த நீதிமன்ற வசனத்துக்கு தான். நெக்ஸ்ட் ஆனால் ஒருபோதும் தெய்வ பக்தி அற்றவர்களுடன் ஆலோசனை கேட்காதீர்கள். கடைசி பாயிண்ட் பத்திலா யார் ஒருவர் தேவ பக்தி அற்றவர்கிட்ட போய் ஞானஸ்நானம் கேட்பார்கள் பார்த்தீங்கன்னா இங்க மேலே பார்த்துட்டு இது எவ்வளவு இல்லாத ஆளுகள் தான். தேவ பக்தி உள்ளவர்கள்ட்ட யார் ஆலோசனை கேட்பாங்கன்னா புது சிருஷ்டி தான் புது சிருஷ்டிக்கு கேட்கும். ஒரு புது சிருஷ்டிக்கு ஃப்ரெண்டு யாரு சொல்லுங்க சொல்லுங்க. புது சிருஷ்டி ஏசு கிறிஸ்துவ இருக்கலாம். ஏசு கிறிஸ்து நம்ம ஃப்ரெண்டு தான். ஃப்ரெண்டு அவருக்கு ஏகப்பட்ட பேர் கொடுக்கலாம். புது சிருஷ்டி யார் ஃப்ரெண்டுன்னா புது சிருஷ்டி தான் ஃப்ரெண்டாக இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம பார்க்குறோம்.
அப்போ நான் பார்த்துட்டு அந்த விஷயங்கள் 6 கேள்விகள் பார்த்தோம். இந்த 6 கேள்விகள் பின் நாட்கள் 7 கேள்வி 7 கேள்விகள் பார்த்தோம். இந்த 7 கேள்விகள் பின் நாட்களில் சீசர்களை அவருடைய வாழ்வை மாற்றி அமைத்த கேள்விகளை பார்த்தோம். இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு நம்ம இந்த கேள்வி கேட்ட கேள்வியில் நம்ம இந்த வாழ்வை மாற்றி அமைத்து நாம் இந்த வருகிற இந்த பந்தியிலே ஒரு நல்ல ஒரு என்ன சொல்றது சுத்த இருதயத்தோட பரிசுத்தமுள்ள ஒரு சிந்தையோட அனுசரிக்க வேண்டும். இந்த பந்தி அனுசரிக்கிறது அப்படின்னு குறித்து பார்த்தோன்னா ஏதோ பேசவில் இருக்கிற மாதிரி தொடங்கினோன்னு என்ன பண்ணுறது, அப்படியே முகத்தை ரொம்ப சோகமாக வச்சுக்கிட்டு அப்படியே இருக்கிறது. எங்கள் வீட்டில் யாராவது தீ இப்படி வந்தாச்சுன்னா பெண்டிகாஸ்ட் யாராவது வந்தாச்சுன்னு சொல்கிறது, வேண்டாம் நான் உபவாசம் இருக்கணும், யாராவது கேட்டாங்களா, அந்த மாதிரி இருக்கக்கூடாது. பஸ்கா அனுசரிக்கிறத முகம் மறுமலர்ச்சியாக எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கலாம். வேதனை, வருத்தம், வலி, அந்த சங்கடம் எல்லாமே எங்கே இருக்கணும் பார்த்தீங்கன்னா இங்கே தான் இருக்கு. சந்தோஷம் இருக்கணும், உள்ளால வருத்தமே இருக்கக்கூடாது. நான் இந்த பஸ்காலாம் அனுசரிக்கிறதுக்கு தேவன் எனக்கு ஜீவன தந்தையில் உட்கார வச்சிருக்கிறது சந்தோஷப்படணுமா வருத்தப்படணுமா? சந்தோஷப்பட தான் செய்யணும். வருத்தத்தை முகத்தில் காமிச்சிட்டு நின்ன உடனே அப்படியே ரொம்ப சோகமாக நின்றுட்டு அல்லது அங்கே இருந்துட்டு சகோதரில் பார்த்துட்டு சோகம், இது லாஸ்ட் நாள் பண்ணிக்கலாம். நான் பஸ்கா முடிக்கிறோன்னே கடைசி நாள் பண்ணிக்கலாம். அதை சேஃப்டி பண்ணி வச்சுக்காங்க, எவ்வளோ சோகம் இருந்தாலும் வச்சுக்காங்க, அன்னைக்கு நம்ம காமிச்சிட்டு போய்க்கலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி சந்தோஷமாக இருக்கிறது எது காமிக்கணும்னா எந்த அளவு நம்ம இதில் உற்சாகம் பங்கெடுக்கிறோங்கிறத அந்த விஷயத்தை நம்ம அந்த முகத்தில் காமிக்கிற விஷயம் தெரியும் அன்புக்குரிய சகோதரர்களே. எனவே நான் பார்த்துட்ட விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா சீசர்கிட்ட மேல் வீட்டரில் இருந்த குணங்கள் பார்த்தீங்கன்னா அன்பு, பயம், மூர்க்கம், கோபம், வைராக்கியம், நம்பிக்கை துரோகம், விசுவாசம் ப்ளஸ் அவிசுவாசம், இப்படி எல்லா கேரக்டரும் அன்னைக்கு அந்த மேல் வீட்டரில் இருந்தது. இன்னைக்கு இங்கேயும் இருக்குது, இதே கேரக்டர் இன்னும் இங்கேயும் இருக்குது. அன்னைக்கு பஸ்கா அனுசரிக்கப்பட்டது, இங்கேயும் பஸ்கா அனுசரிக்கப்பட போகிறது. அப்போ அன்னைக்கு அங்கே யாரெல்லாம் அதில் அபாத்திரமாக பங்கு கொண்டார்களோ அதே மாதிரி இங்கேயும் நாம் யாரும் அபாத்திரமாக பங்கெடுத்து விடக்கூடாது. தேவன் விரும்புகிற விண்ணமாக நாம் இதை பங்கெடுக்க வேண்டும். அதை தேவனும் கிறிஸ்துவும் விரும்புவார்கள். அதன்படியாக இந்த நாளில் நாம் பார்த்துட்டு தானே அந்த 7 கேள்விகளையும் மனதில் கொண்டு நம்ம வாழ்க்கையை நாம் சீர்படுத்தி கொண்டு இந்த ஒரு பந்தையை அனுசரிப்பதற்கு தேவன் நம்ம ஒவ்வொருவருக்கும் கிருபையும் இரக்கமும் பேசுகிற அடியனுக்கும் உங்களுக்கும் தந்து வழிநடத்துவராக. இவ்வளவு நேரம் பொறுமையாக கேட்ட உங்கள் அனைவரையும் தேவன் தாம் ஆசீர்வதித்து வழிநடத்துவராக. ஆமென்.